Hello friends, welcome back. In the Children of Tomorrow book reading la halfway வந்திருக்கோம். Previously ஒரு 8 videos போட்டிருக்கேன். First வந்து introduction, அடுத்த 7 videos வந்து I think 7 or 8 videos. It's dealing with several subjects of parenting explained by the author Om Swami. So the narration, actually the original narration is in English, but for the benefit of people who cannot read English but who want to learn English, who can read Tamil books, by the way, or who speaks Tamil, to learn the nuances of parenting. And between us we can create a virtual forum to discuss the nuances of parenting. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம டெக்னிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில விஷயங்களில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலீக்ஸ் பார்த்துருப்போம், ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த சொசைட்டி அவங்களோடது ஒர்க் அவுட் ஆகும். அன்லஸ் வி ஆல் கம் டுகெதர் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நல்ல விஷயங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அண்ட் while saying that, not necessarily we should be waiting for a forum to be created. இது நல்ல ஒரு சேனலாக இருக்குது யூடியூப் விஷயம். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் அதில் போட்டிருக்கேன். இட்ஸ் வெரி லாங் வீடியோ, ரொம்ப எக்ஸசிவ் கண்டென்ட் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஒவ்வொரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றியும் நம்ம டீல் பண்ணும்போது. பட் இந்த புக்குக்கு நான் இந்த ரோட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனிவேர் டவுன் த லைன், இப்போ லெட்ஸே ஆஃப்டர் கப்புள் ஆஃப் இயர்ஸ்னா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும், இல்லை மற்றவங்களுக்கு யாருக்காவது நான் ரெஃபரன்ஸ் தரணும் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், லெட்ஸே ஆங்கர், டிமாண்ட்ஸ், அட்டாச்மெண்ட், லைஸ், இந்த மாதிரி செவரல் சப்ஜெக்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். குழந்தைங்களோட அண்டர்ஸ்டாண்டுங்கிற ஃபேஸுக்கு கீழே இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் பில்டு பண்ண முடியும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டு கீழே இத்தனை சப் சாப்டர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வேர்ட் பை வேர்டாக பார்த்துருக்கோம். ஏன்னா இது அன்லைக் எனி அதர் புக், இது ஜஸ்ட் எடுக்கிறோம், கிராஸ் பண்ணுறோம், மூடி வச்சுட்டு அடுத்த புக்குக்கு போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. இதை நம்ம லைஃப் லாங் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் எப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் மாதிரி எவ்ரி சிங்கிள் லைனும். அதனால தான் நான் வேர்ட் பை வேர்ட் இதை நான் வந்து க்ரானிக்கல் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் தோ அட் தி எண்ட் ஆஃப் இட் ஐ குட் foresee we will end up with a 16-hour movie of this, which is like almost like watching 8 movies together. இந்த ஹோல் புக்கோட கமெண்ட்ரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 8 படம் பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் if we cannot spend time for reading or grasping the contents from a book like this, then how would we expect ourselves to change within us, what we are doing now to what we want to do, or what it requires to be done actually, right? I mean, we don't have to be an ideal parent, ஆனால் நம்ம ரீசனபிள் பேரண்ட்டாக இருக்கணும், சென்சிபிள் பேரண்ட்டாக இருக்கணும். we can fail, we can afford to make mistakes as parent. ஆனால் அது எல்லாத்துக்குமே எல்லாத்தோட நோக்கம் எதுவாக இருக்குன்னா குழந்தைங்க நல்லா வளர்றதுக்காக தான் இருக்கணும். சில இடங்களில் எஸ்பெஷலி த ப்ரீவியஸ் சாப்டர் தட் வி ரெட், it dealt with the concept of அட்டாச்மெண்ட்ஸ். எப்படி குழந்தைங்களை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அட்டாச்சாக அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறோம், அவங்க நமக்கு அட்டாச்சாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்ளத்தினால, இந்த எக்ஸ்பெக்டேஷனால் வர்ற பிரச்சனைகள் என்ன, ஆனால் எது ட்ரூத், எது உண்மை அப்படிங்கிறதையும் அவர் விளக்கியிருந்தார். ஸோ இப்போ நம்ம அடுத்த பெரிய சாப்டர் வந்து அண்டர்ஸ்டாண்டுங்கிறத முடித்தோம், ப்ரீவியஸ் சாப்டர் முடித்தோம். இப்போ வந்து பில்ட் அப்படிங்கிற பெரிய சாப்டருக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம 76th பேஜில் இருக்கோம். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த புக் இஸ் 150 பை த வே. இப்போ இந்த 76லேருந்து in this particular video we're going to read till 82 or 83. 83rd page is just an image, so it is like 82. So 76th page வந்து ஒரு சின்ன ஃப்ரேஸ், ஒரு கன்வர்சேஷன் பிட்வீன் மதர் அண்ட் சன். ஐ கெஸ் பார்த்தா தெரியுது, நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போகிறேன் எப்பயும் போல தான். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த கண்டென்ட் இன்சைட். ஸோ one more thing to reiterate, என்னுடைய இன்ட்ரொடக்ஷன் ஆர் ஓம் சுவாமி த ஆத்தர் ஆஃப் த புக்கோட இன்ட்ரொடக்ஷன் எங்கேயுமே நான் மென்ஷன் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது ரெண்டும் நம்மளுடைய அட்டென்ஷன் டைமை எடுக்க வேணான்னு பார்க்குறேன். And we can always explore that later. So without further delays, actually I will start. So twofold purpose திரும்ப நான் சொல்கிறேன். ஒன்று, பேரண்டிங் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும். அதை நம்ம ஆழமாக டிஸ்கஸ் பண்ணணும், டெய்லி பேசிஸில் டிஸ்கஸ் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து அதை ஓவர்லுக் பண்ணுறோம். பிகாஸ் we think as a parent we are equipped, like எப்படி வந்து ஒரு குழந்தை கன்சீவ் ஆகி பயாலஜிக்கலி
அது ஃபுல்லாக ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு பேபியாக ஒரு உங்களுக்கு 10th month ஆர் whichever 40th week 39th week வந்து வெளியில் வருதோ, அதுக்கு நம்ம பாடி வந்துட்டு ஆல்ரெடி டிசைன் எம்பட் ஆகிருக்கு. உள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் ஒரு குழந்தைக்கு ஃபேஸ் பை ஃபேஸ் ட்ரைமஸ்டர், அடுத்த விஷயம் எப்பப்போ வளர்ச்சி இருக்குது, ஆர்கன் டெவலப்மெண்ட் எப்போ, அதோடைய வெளியுறுப்புகள் உள்ளுறுப்புகள் இருந்து இந்த ஹோல் திங் பயாலஜிக்கலி நம்ம ஃபிட் ஆகிருக்கோம். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் when it comes to parenting, இது நம்ம எக்விப் ஆகிருக்குமா ஃபுல்லாக அப்படின்னா இல்லை. இது வந்து பயாலஜிக்கலி கொடுக்குற விஷயம் கிடையாது. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணி வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில். அதனால தான் முன்னாடி ஒரு சாப்டரில் ஓம் சுவாமி சொல்லியிருந்தாரு, பேரண்டிங் இஸ் அ ஸ்கில். whatever is a skill, you can develop it consciously, and you can discuss with others, and when it is a skill, you can form guidelines which is helpful for others to follow. இல்லையா? இட் இஸ் நாட் ஒரு வெறுமனே நம்ம எமோஷனலாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. திஸ் இஸ் அ ஸ்கில், ரைட்? A skill, not like love, purely emotion and attachment oriented thing. அது ஃபீலிங்ஸ் ஓரியன்ட் விஷயம். பட் ஆனால் பேரண்டிங் ஆன் த அதர் ஹேண்ட் அதுவாக நமக்கு எக்விப் ஆகிருக்கு. நம்ம எனிவே குழந்தைய பெற்றெடுத்தாச்சு அப்படின்னா நமக்கே தெரியுமே எப்படி வளர்த்துறது அப்படிங்கிறது. அது கிடையாது. பெற்றெடுக்கிறது வரைக்கும் பயாலஜிக்கல். அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்து ஒரு 4 வயசு 3 வயசுக்கு அப்புறம் அது when it forms habits, when it forms its own identity, அப்போ there is a need for parents to be self-aware that they are not fully equipped. அதோடைய ரெஃப்ளெக்ஷனாக தான் குழந்தை அவங்களுக்கு ஒத்து வராமையும் சொசைட்டிக்கு ஒத்து வராமையும் குழந்தைங்களுக்கே கூட ஒத்து வராமையும் வளர்றது. அது தான் எப்படி வரணும்னு நினைக்குதோ அது மாதிரி கூட வர முடியாத காரணம் என்னன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் தான். நம்ம இன்கம்ப்ளீட் ஒரு ஸ்கில், லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆஃப் பேரண்டிங் தான் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் சைடு. ஸோ டெஃபினெட்லி அப்போ சில்ட்ரனை வந்து நம்ம இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா சில்ட்ரனை டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஐ ஆல்வேஸ் சே வி ஹாவ் டு ஃபிக்ஸ் பேரண்ட்ஸ். அப்போ இந்த புக்கு யாருக்குன்னா நம்ம அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற புக்கு கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கிற புக்கு. ஸோ இட்ஸ் அபவுட் கோயிங் இன்வர்ட்ஸ், ரைட்? ஸோ இந்த சாப்டர், the next one, the name is build, and கண்டென்ட்ஸுக்கு நான் போகும்போது நான் என்ன பார்க்குறேன்னா there are 4 sub chapters. எப்படி ப்ரீவியஸ் ஒரு பெரிய சாப்டர் கீழேயும் 4 சப் சாப்டர் இருந்ததோ அது மாதிரி build அப்படிங்கிற சாப்டர் கீழேயும் 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ஐடென்டிட்டி கேபிட்டல், ஸ்டார்ட் சூன்ங்கிற ப்ராக்கெட்டில் இருக்கு. தென் செகண்ட் ஒன், a sense of reality. In the brackets I could see let them earn. Third chapter, subchapter patience. In the brackets delay gratification. நிறைய கேள்விப்பட்டிருக்க விஷயம். Fourth subchapter excellence, which is a sense of perfection, right? நம்ம இப்போ படிக்க போகிறது ஐடென்டிட்டி கேபிட்டல் மட்டும்தான் இந்த ஒரு செஷனில். Let's start without further delay. Please leave your comments, and again I'm not making this video for like excessive count. அது மாதிரிலாம் பார்த்து நான் பண்ணல இந்த யூடியூப்பில். ஏன்னா இது வந்து ரியலாக ஒருத்தர் கன்வின்ஸ் ஆகி ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக்ஸ் அக்கார்டிங் டு ஹிம், த ஆத்தர், அக்கார்டிங் டு மை செல்ஃப். அதனால இதை எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிறதோட பாயிண்ட்டே கிடையாது. தட் இஸ் த ரீசன் வை த இன்ட்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ இம்மெட்டீரியல். பட் இதை ஒரு 10 பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஐ வில் பி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். A young boy lost one of his contact lenses while playing basketball in his driveway. ஒரு சின்ன பையன் அவன் கான்டாக்ட் லென்ஸை பேஸ்கெட்பால் விளையாடும் போது கீழே தெரியாமல் போட்டான், மிஸ் பண்ணிட்டான். He looked around a bit as thoroughly as he could. அவனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டான். But the lens was nowhere to be found. ஆனால் அது கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. He went inside and apprised his mother, who told him that she would search for it herself. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே போயிட்டு அம்மாட்ட சொல்கிறான், நான் முடிஞ்ச வரைக்கும் சர்ச் பண்ணிட்டேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அம்மா நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க, நீயே போய் பாருன்ட்டு இருக்காங்க. பட் மாம், he said, I've already looked for it everywhere and it's impossible to find. அவன் சொல்கிறான், அம்மா நான் எல்லா பக்கமே பார்த்துட்டேன்,
எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஆல் இன் அ மேட்டர் ஆஃப் லெஸ் தென் 10 minutes. இது எல்லாமே 10 minutesக்குள்ள அம்மா போகிறாங்க வெளியில். த மதர் ஹவவர் ஸ்டில் வெண்ட் அவுட் சைட் டு சர்ச் அண்ட் ரிட்டன் வித் த லென்ஸ் இன் ஹர் ஹேண்ட். அம்மா வெளியில் போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்துட்டு அந்த லென்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு பையன் பேஸ்கெட் பால் விளையாண்டுருக்கான். கான்டாக்ட் லென்ஸை வந்து கண்ணில் போடுற கான்டாக்ட் லென்ஸை மிஸ் பண்ணிட்டான். உள்ளே வந்து அம்மாவிட்ட சொல்கிறான், எல்லா பக்கம் நான் தேடி பார்த்தா கிடைக்கலன்னு. அம்மா நீங்களே தேடி பாருங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போகிறாங்க. ஒரு 10 minutesல அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த கான்டாக்ட் லென்ஸை. இப்போ சொல்கிறான் பையன், வாவ், த பாய் எக்ஸ்க்ளைம்டு, ஹவ் ஆன் எர்த் டிட் யூ ஃபைண்ட் இட்? எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இதை அப்படின்னு கேட்குறான். வெல் சன், ஷி ரிப்ளைட், வி வர் நாட் லுக்கிங் ஃபார் த சேம் திங். அதாவது நீயும் நானும் ஒரே விஷயத்தை போய் பார்க்கல, தேடல. யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக். ஐ ஆன் த அதர் ஹேண்ட் வாஸ் லுக்கிங் ஃபார் $200. அதாவது பையன்கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து கான்டாக்ட் லென்ஸு தொலைச்சோடனையும் ஒரு சின்ன பிளாஸ்டிக்கு ஒரு மெட்டீரியல் தானே மிஸ் ஆயிடுச்சுன்னு போய் தேடிட்டு இருந்தேன். உனக்கு அப்படி தோணுச்சது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கே ஒரு $200 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்குமே, அது மேலே நான் என்னோட தொலைஞ்சு போனால் $200 தான் தேடுறேன். ஏன்னா அந்த கான்டாக்ட் லென்ஸோட வேர்த் வந்து $200. ஸோ நான் அம்மா சொன்னது, நான் அதோடைய விலை, அருமை, அந்த வேல்யூ வச்சுட்டு இப்படி ஒன்று போச்சேன்னு சொல்லி தேடினேன். இவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு காணாமல் போச்சு, நீ வெறுமனே வந்து அந்த மெட்டீரியல் காணாமல் போச்சுன்னு தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசேஜை முடிச்சிடுறாரு. இதுக்கு எதுவும் கன்க்ளூஷன் கொடுக்கல. ஆனால் இந்த சாப்டர் ஃபுல்லாக ஐ திங்க் இதை பற்றி தான் எலாபரேட்டிவாக பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஐடென்டிட்டி கேபிட்டல், அதோட ப்ராக்கெட்ஸில் வந்து ஸ்டார்ட் சூன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பில்ட் அப்படிங்கிற குவாலிட்டி கீழே, இந்த சாப்டர் கீழே வர ஃபர்ஸ்ட் சப் சாப்டர் ஐடென்டிட்டி கேபிட்டல். ஓகே, அதை படிப்போம் என்னன்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக அவர் சொல்கிறத டீகோட் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணும் தான். ஸ்கோர். நோ மேட்டர் ஹவு ஸ்மார்ட் ஒன் இஸ், வி ஆல் கோ த்ரூ அ ஃபேஸ் ஆஃப் ஐடென்டிட்டி கிரைசிஸ். அதாவது எவ்வளோ நீங்கள் விவரமான ஆளாக இருந்தாலும் நமக்கு எல்லா டைமும் நம்மளுடைய அடையாளங்கிறது மக்களால் சரியாக புரிஞ்சிக்கப்படுறதில்ல, நம்மளாலேயும் புரிஞ்சிக்கப்படுறதில்ல. சில இடங்கள்ல அதுக்கு வேட்டு, அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆபத்து இருக்குது. ஐடென்டிட்டி கிரைசிஸ் அதாவது என்னென்னா, உங்களுக்கு குழம்பிடுவீங்க. அதை பற்றி படிப்போம். லைஃப் சீம்ஸ் டு பி அட் அ கிராஸ் ரோட்ஸ் அண்ட் வி டோன்ட் நோ வெதர் வி ஆர் ஹெடிங் இன் த ரைட் டிரெக்ஷன். நமக்கு என்னென்னா, நீங்கள் யாருன்னு சொல்லி ஒரு பர்செப்ஷன் வச்சுருப்பீங்க. நான் இந்த வேலை செய்கிற இப்படி ஒரு ஆள், இத்தனை பேர் மதிக்கக்கூடிய, இத்தனை அசட்ஸ் இருக்கிற, இங்கே போய்கிட்டு இருக்கிற ஒரு மனிதன், என்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ரைட்ஸ் ராங்ஸ் வச்சுருப்போம். ஃப்ரம் வேர் வி ஸ்டார்டட் டு வேர் வி ஆர் ஹெடிங் டு. இதெல்லாம் நமக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, ஒரு மேப் வந்து சப்கான்ஷியஸ்லி இயங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது டோட்டலி இதை பற்றி வரி பண்ணலன்னா பெருசாக தெரியாது, பட் கொஞ்சம் அவேர்னஸ் இருந்ததுன்னா கூட நமக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது நமக்கு தெரியும். இதுதான் நம்மளுடைய மைல் ஸ்டோன்ஸ், இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பிளான் பண்ணலினாலும் சப்கான்ஷியஸ்லி நமக்கு இருக்குது. ஆனால் இந்த டோட்டல் ஐடென்டிட்டின்னு சொல்லி வச்சு நம்ம சந்தோஷமாக போய்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் மார்னிங் எந்திரிக்கும் போது இதுதான் நான் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதி நம்மள வாழ்க்கையில் இதுதான் நான்கிறதுக்கு ஒரு ஆபத்து வரும், ஒரு கலக்கம் வரும். அதை கொஸ்டின் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். நிஜமாலுமே இதுதான் நீயா அப்படிங்கிற மாதிரி. வி ஃபீல் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ விவரமாக இருந்தாலும் இது வருங்கிறாங்க. ஐடென்டிட்டி, இந்த தன்னுடைய அடையாளம், தான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு. வி ஃபீல் கன்ஃபியூஸ்ட் அபவுட் வாட் வி ஆட் டு பி டூயிங், வாட் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் இஸ் அண்ட் ஸோ ஆன். நமக்கு ஒரு மாதிரி குழப்ப நிலை வந்துடும். என்னதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னதான் நோக்கம், வாழ்வோட நோக்கம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு குழப்பம் வந்துடும். இன் சைக்காலஜி இட் இஸ் கால்ட் அன் ஐடென்டிட்டி கிரைசிஸ். இதை தான் வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. கிளியராக நான் யார், எங்கே போகிறேன், நான் இதுக்கு தான் வந்தேன் உலகத்துக்கு, இந்த விஷயங்கள் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற கிளாரிட்டி இருக்கும்போது உங்கள் ஐடென்டிட்டி உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த கிளாரிட்டி வந்து மிஸ் ஆகுது. அதுக்கு த்ரெட்னிங்காக சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் யூஆர் கொஸ்டினிங் யுவர் செல்ஃப், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நான், இதை தான் நான் பண்ணணுமா, இல்லை இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணனா. லைக் ஸ்கூலில் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா knowingly or unknowingly there are like comparisons, there is the benchmark,
there is a yardstick by society. இதெல்லாம் உங்களை எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குன்னா, சரி ஃபைன், நான் அது பற்றி அது மோல்டு பண்ணி அப்படி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போகும். ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் ஒரு 25 years 30 years கிராஸ் பண்ணுறீங்க, 35 years 40 years வாட் எவர், depends on the person, the realization comes at a particular point of time. Some people realize at 25 that this evaluation happens actually. Am I at the right place? Am I doing the right things? Am I going the right direction, towards the right direction? இந்த மாதிரி விஷயங்கள் ஃபார்ம் ஆகும்போது, இது ஒரு நாள் ஃபார்ம் ஆகுது டிஸப்பியர் ஆயிருதுங்கிறது வேற. இது உங்களுக்கு ப்ரொலாங்கிங்காக வந்து ஒரு ஃபேஸ் வருது, வேர் யூ திங்க் நான் பண்ண வேண்டியது தான் பண்ணிட்டு இருக்கேனா, இதுதான் நான் நினைச்சதா, எம் ஐ அந்த விஷயத்தை தான் சைக்காலஜியில் ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படி சொல்கிறாங்க. நம்ம அடையாளத்துக்கு வர்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேள்விக்குறி, அது மேலே வர்ற ஒரு குழப்ப நிலை, ஒரு கேள்விக்குறின்னு சொல்லிக்கலாம். In our retreats and ashram mates, I meet youths all the time who tell me that they are going through some form of identity crisis. நம்ம ஓம் சுவாமி சொல்கிறாரு, அவர் நிறைய சைக்காலஜி ஆஸ்ட்ராலஜி எல்லாம் பண்ணியிருக்காரு, சாஃப்ட்வேரில் இருந்திருக்காரு, சாஃப்ட்வேர் கம்பெனி ஃபைண்டிங் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் அவரோட பேக்ரவுண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரை மீட் பண்ண வர நிறைய பேர்த்துக்கிட்ட அவர் பார்க்குற விஷயம், யூத் யங் பீப்புள்கிட்ட அவர் கேட்குற விஷயம், அந்த அடையாளம் குலைந்து போகிறது, தான் என்ற அந்த அடையாளம் குலைந்து போவது. In their mid to late 20s, they are quite confused about where they stand on or how they should take their career and life forward. அவங்களுடைய மிட் 20s அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடுது, நான் எங்கே இருக்கேன், நான் எங்கே போகணும் அப்படின்ட்டு. Their parents tell me they are unable to help their children at this stage. அப்பா அம்மா யங் ஏஜ்லலாம் வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க குழந்தைங்களுக்கு, ஏன்னா அவங்க நினைப்பாங்க நானே குழந்தைய ஹெல்ப் பண்ணிக்கிறேன், எனக்கு தான் குழந்தைய பார்த்துக்க தெரியுமே. ஆனால் ஒரு 20s அப்படிங்கிற மாதிரி வரும்போது எந்தெந்த யூத்தெல்லாம் வந்து இவர்கிட்ட ஓம் சுவாமி கிட்ட எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ, அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எங்கனால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கிட்ட. I believe them. நான் நம்புகிறேன், அவர் சொல்கிறார், நான் நம்புகிறேன். It's quite simple. If you have not helped your child build an identity capital, identity capital ஒன்று பில்ட் பண்ணலன்னா they will have nothing to tap into when undergoing an identity crisis. லைக் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் மாதிரி சொல்கிறார், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 2008 த லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு ஒன்று பில்டு பண்ணி வச்சா தான் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்னு சொல்லி வரும்போது நீங்கள் அதை அங்கேருந்து டேப் பண்ணி எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாரு. லைக் அதுலேருந்து எடுத்துக்க முடியும். இப்போ நான் 1 crore சேவ் பண்ணி வச்சுருந்த எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு மணி கிரைசிஸ் வந்துச்சுன்னா நான் அந்த 1 crore எடுத்துக்க முடியும். அது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அண்ட் த ஃபினான்ஷியல் கேபிட்டல். ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபிட்டல் அண்ட் கிரைசிஸ் தேர். இப்போ அதே விஷயத்தை எமோஷனலாக எடுத்துக்கிறோம், ஐடென்டிட்டிக்கு எடுத்துக்கிறோம். அப்படின்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசில் ஐடென்டிட்டி கேபிட்டல்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறது இல்லையா. இது வந்து இப்போ புது டேர்மு அண்ட் இது ஒரு நியூவான்சஸ் என்னன்னு நம்ம படித்தா தெரியும், ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால அவங்களுக்கு நாளைக்கு இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்போது, அதாவது நான் யார், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கே போகணும் அப்படிங்கிறது வரும்போது இந்த ஐடென்டிட்டி கேபிட்டல்ன்றது அவங்களால ஒன்றே எடுத்துக்க முடியறதில்ல. ஏன்னா there is nothing called identity capital for them. It is zero. It is empty, like a tank. You can visualize a tank and think of it an empty tank. அப்படிங்கும்போது அங்கிருந்து என்ன எடுத்துக்க முடியும்? அப்போ பேரண்ட்ஸோட ரியல் என்ன சொல்கிறது, ஒரு நெசசரி அப்ரிங்கிங் ஸ்கில் என்னென்னா, அவங்க குழந்தைங்களுக்கு இது பண்ணுறதுல அவங்க ஐடென்டிட்டி கேபிட்டல் பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூர் கோயிங் த்ரூ அ ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இஸ் கமிங் டு த சேம் பாயிண்ட். டு ஓவர் கம் இட், யூ ஆர் கோயிங் டு யூஸ் யுவர் கேபிட்டல், யுவர் ரிசோர்ஸஸ் அண்ட் அசெட்ஸ். அதுதான் நான் சொன்னது தான். In the absence of such capital, the options are quite limited. கரெக்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே பணம்ங்கிறது சேவ் பண்ணி வைக்கலன்னா பணப்பிரச்சனை, பண முடக்க நிலைன்னு வச்சுக்கலாங்களா. அதுதான் முடக்க நிலை தான் சரியான விஷயம்னு நினைக்கிறேன் இந்த கிரைசிஸ் அப்படிங்கிறதுக்கு. எனக்கு நிறைய எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை தெரியல, பட் கிரைசிஸ்னால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த எப்படி எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்த மாதிரி ஐ வுட் சே முடக்க நிலை கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. நம்ம அடையாளத்துக்கு வந்த முடக்க நிலை தான் ஐடென்டிட்டி கிரைசிஸ். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஐடென்டிட்டி கேபிட்டலுங்கிறது ஃபார்ம் பண்ண சொல்கிறாருல.
ஸோ டீலிங் வித் அன் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இஸ் நோ டிஃப்ரெண்ட். அதே தான் நம்ம அடையாளத்துக்கு வர்ற ஒரு சவால், ஒரு முடக்க நிலையை இதே மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதாவது எப்படின்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் வச்சு ஹேண்டில் பண்ணணும். ஐடென்டிட்டி கிரைசிஸை ஐடென்டிட்டி கேபிட்டல் வச்சு தான் பண்ணணும். ஆனால் நம்ம எந்த பேரண்ட்ஸுமே ஐடென்டிட்டி கேபிட்டல்னு ஒன்று குழந்தைங்களுக்கு ஃபார்ம் பண்ணுறதில்ல. இப்போ பேசுகிறாரு Meg J in her wonderful book, The Defining Decade. The book name is Defining Decade. I'll mark it in a different color. Defining Decade. Our Meg J வந்துட்டு shares a case study of one of her clients. அவங்க கிளைண்ட்டோட கேஸ் ஸ்டடி அவங்கள பற்றி ஒன்று ஷேர் பண்ணுறாங்க. A 20-something Helen who approached Meg for therapy because she was going through an identity crisis. 20 வயசான ஹெலன்கிற ஒரு லேடி மெக் அப்படிங்கிற நம்ம அந்த டிஃபைனிங் டெக்கேட்ங்கிற புக் எழுதுறவங்கள மீட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஒரு தெரப்பிக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஒரு தேர்ந்து வருவதற்கு. என்ன விஷயத்திலிருந்து? ஐடென்டிட்டி கிரைசிஸ், இந்த அடையாளத்துக்கு வந்து அந்த சிக்கல் நிலை, முடக்க நிலை. ஹெலன் அந்த பர்சன் மீட் பண்ண வந்தாங்கல்ல, மெக் ஜே மீட் பண்ண வந்த ஹெலன் வந்துட்டு, ஹெலன் had dabbled in many jobs including being a nanny and a photographer among others. இந்த ஹெலன் வந்து இந்த 20 வயசுலேயே வந்துட்டு நிறைய 20 something நிறைய வேலைகளை ஏற்கனவே எடுத்துட்டாங்க. மாறி எடுத்திருக்காங்க. ஒரே வேலையில் இல்லை. நேனியாக இருந்திருக்காங்க, ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான், பட் நிறைய இருக்குது. She even joined a yoga retreat to awaken her inner self. அவங்க யோகாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய ஆழ் மனத்திலிருந்து என்ன சொல்லுதுன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களால முடியல. She seemed to have had a cool and casual lifestyle, but by the time she was 27, many of her friends who once envied her for her coolness now pitied her for her adventures. அதாவது இவங்க ஏற்கனவே வந்துட்டு நிறைய ஜாப்ஸ் மாற்றிட்டாங்க. இந்த ஹெலன் சின்ன வயசில் ரொம்ப கூலாக, ரொம்ப ஈஸியாக, கேஷுவலாக, ஜாலியாக இருக்கிற ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்காங்க. எதையும் எளிதாக எடுத்துக்கிற பொண்ணா. அப்போ இவங்களை பொறாமையோட, அது பொறாமைனா ஒரு நல்ல பாசிட்டிவ் பொறாமைன்னு சொல்கிறேன், ஆச்சரியமோட பார்த்த கண்கள், ஃப்ரெண்ட்ஸோட கண்கள், இப்போ வந்துட்டு ஜாப் மாதிரி இவங்க அட்வென்ச்சர்ஸ், அந்த அட்வென்ச்சருக்குள்ளே போயிட்டு இவ்வளோ விஷயங்களை அவங்க கோத்ரூ பண்ணுறது பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி வந்துச்சு, என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. அதே ஹெலன் நம்ம முன்னாடி பார்த்த ஹெலன் இப்போ அப்படி இல்லையே அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். Helen had started studying for med school but later changed to the arts. ஃபர்ஸ்ட் ஹெலன் மெடிக்கல் ஸ்கூல்ஸ் தான் ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஆர்ட்ஸுக்கு மாறிட்டாங்க. The joy of photography was lost too because the income from it was not enough to pay her bills and she still depended on her parents to help her out. ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஸ்கூலில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்போ போனதுக்கப்புறமா ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத ஒரு சீரியஸான கரியராக எடுக்கும்போது அதில் வர்ற வருமானம் பத்தல. அதனால அவங்க அப்பா அம்மாவை வந்து ரிலை பண்ணி இருக்க வேண்டியதாக போச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட வேறு பில்ஸ் எல்லாம் பே பண்ணணும்ல, இப்போ உங்களுக்கு யூட்டிலிட்டிஸ் எல்லாம் பே பண்ணணும்ல, மாதம் எக்ஸ்பென்சஸ். She was at the crossroads in life and waiting for some inspiration to dawn so she could know what she was supposed to do with and in her life. அதாவது அவங்களுக்கு என்னென்னா, இப்போ அந்த கிராஸ் ரோட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது நீங்கள் திக்கு திசை தவறி போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான், இந்த திக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது. அதான் எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் இருக்கிற கிராஸ் ரோட்ஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போது ஏதாவது ஒரு பெரிய சக்தி அவங்கள மூவ் பண்ணிடாதாங்கிற அந்த விடியல், அந்த அதிகாலை விடியலுக்காக, அந்த டான்காக, அதை லிட்ரலி எடுத்துக்க வேண்டியதில்லை, அதாவது அவங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி வாழ்க்கையில் வராதாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏர்லி மார்னிங் கோல்டு, அதனால வர்ற அந்த த்ரோட் கன்ஜஷன் பர்டன். நவ் இப்போ வந்து ஒரு எட்டாலைக்கு அதுக்குள்ளே போகிறாரு. விச் மீன்ஸ் ஐ திங்க் இந்த மெக் ஜேவோட அந்த டிஃபைனிங் டெக்கேடோட பேசேஜ் அப்படியே எடுத்துகிட்டு சொல்கிறாரு. இது வரைக்கும் ஹெலன் பற்றி சொல்லிட்டு இருந்தார், மெக் என்ன சொன்னாங்கன்ட்டு. இப்போது அந்த பேசேஜ் எடுத்துகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். Now Helen had hoped that the right retreat or the right conversation in therapy or with friends might
reveal once for all who she was. இப்போ அவங்க வந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா, யார்கிட்டயாவது பேசுறது இல்லை ஏதோ ஒரு சைக்காலஜிஸ்ட ஒரு தெரப்பி ஒரு சிகிச்சைக்காக போகிறதுங்கிறது மூலமாக இவங்க யார் அப்படின்னு ஒரு வழியை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. Then she said, அப்படிதான் இங்கே வந்திருக்காங்க மெக்ஜே கிட்ட. Then she said she could get started on her life. I told her I was not so sure and that an extended period of navel gazing is usually counterproductive for 20-somethings. அதாவது அவங்க திரும்ப வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன் வேற ஒரு விஷயத்தில், I could get started on a life அப்படின்னு சொல்லும்போது மெக் சொல்லியிருக்காங்க, I told her I was not so sure that an extended period of navel gazing is usually counterproductive for 20-something. அதாவது இந்த ரொம்ப நாள் வந்துட்டு என்னடா என்ன செய்யலாம் எது செஞ்சால் கரெக்டாக இருக்குன்னு குழம்பி போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 20-somethings ஏஜ் இருக்கும்போது அந்த இன்னும் ஃபுல் மெச்சூரிட்டி வரல அப்படிங்கிற ஏஜில் அது வந்து அந்த அளவுக்கு சரியான விஷயம் கிடையாது. அதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. பட் திஸ் இஸ் வாட் ஐ எம் சப்போஸ் டு பி டூயிங், ஹெலன் செட். ஆனால் இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு ஹெலன் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், மெக் கேட்குறாங்க, வாட் இஸ் தட்? ஹேவிங் மை கிரைசிஸ், ஷீ ரிப்ளைடு. சேஸ் ஹூ? அதாவது அந்த பொண்ணு ஹெலனே முடிவு பண்ணிட்டாங்க, இந்த சிக்கல் அடையாள முடக்க நிலைங்கிறது கண்டிப்பாக நடக்க தானே போகுது, இதை நான் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும், இதை எப்படி நான் அவாய்ட் பண்ண முடியும், இதை தான் நான் கோத்ரூ பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. as if it's a destiny மாதிரி. உடனே இவங்க கேட்குறாங்க, மெக் யார் சொன்னா அப்படின்ட்டு. ஐ டோன்ட் நோ, எவ்ரிபடி, புக்ஸ், எல்லா புக்கும் சொல்லுது, எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா புக்ஸும் சொல்லுது நான் வந்து இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் கோத்ரூ பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த அடையாளத்துக்கு வந்த குழம்பி போயிருக்கிற நிலை இருக்குது பார்த்தீங்களா, தான் யார், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்மளுடைய பிளான் ஒரு மாதிரி இருக்கலாம், ட்ரீம்ஸ் ஒரு மாதிரி இருக்கலாம், நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கலாம். எவ்வளோ எவாலுவேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும், இல்லை நான் சரியான இடத்துல இல்லை அப்படின்ட்டு. இப்போ ஹெலன் அவங்க ரீட் பண்ண புக்ஸு, அவங்க கோத்ரூ பண்ண பீப்புள், இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு ஹெலன் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நடக்க வேண்டிய விஷயம் தானே, இந்த குழப்பமான நிலை, இந்த ஒரு ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க மெக் என்ன சொல்கிறாங்க, யார் சொன்னா அப்படின்ட்டு. ஐ திங்க் யூ ஆர் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வாட் அண்ட் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இஸ் அண்ட் ஹவ் யூ மூவ் அவுட் ஆஃப் ஒன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெக் இல்லை உங்களுக்கு வந்துட்டு இந்த அடையாள சிக்கல் இல்லை அடையாள முடக்க நிலை இதை பற்றி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அதுக்கும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஹேவ் யூ எவர் ஹர்ட் ஆஃப் எரிக் எரிக்சன்? அவங்க கேட்குறாங்க, எரிக் எரிக்சனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு யாருன்னு தெரியல, பட் படிக்கலாம். மெக் ஷேர்ட் வித் ஹெலன் த ஸ்டோரி ஆஃப் த ஃபேமஸ் டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட். அங்கே எரிக் எரிக்சன் ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்திருக்காரு, டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட். நம்ம வளர்ச்சிக்கு, இந்த உளவியல் வளர்ச்சிக்கு முக்கியமான எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் எரிக் எரிக்சன் இருந்திருக்காரு. அதை பற்றி மெக் கேட்குறாங்க ஹெலன் கிட்ட. ஹெலன் தெரியல, இப்போ ஷேர் பண்ணுறாங்களா. who did not know who his biological father was. அவருக்கு தெரியலையா அந்த எரிக் எரிக்சனுக்கு. இப்போ என்ன ஆகுது பாருங்க, குழம்பவே வேண்டாம். ஓம் சுவாமியோட புக்கு நான் நரேட் பண்ணிட்டு இருக்கேன். பில்டுங்கிற சாப்டரில் அவர் சொல்லிட்டு வர்றாரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் பற்றிட்டு. ஐடென்டிட்டி கேபிட்டலுங்கிறத நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ ஐடென்டிட்டி கிரைசிஸ் பற்றி டச் பண்ணுறாரு. இதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு. என்ன புக்குனா த டிஃபைனிங் டெக்கேடில் இருந்து. அதை எழுதினவங்க மெக் ஜே. அந்த மெக்ஜேவை எதை வச்சு எழுதுனாங்கன்னா, அவங்கள ஹெலன்கிற ஒருத்தர் மீட் பண்ண வர்றாங்க, அவங்களுக்கு கொடுத்த சைக்கலாஜிக்கல் அட்வைஸ், அந்த லெசன்ஸ், அந்த நீட் ஆஃப் த ஹவர் திங், அதாவது ஐடென்டிட்டி கிரைசிஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு மெக்ஜே ஹெலனுக்கு சொன்ன விஷயங்கள் பற்றி இப்போ சொல்லிட்டு வர்றாரு நம்ம ஓம் சுவாமி. அதில் இன்னொரு நேம் வருது, எரிக் எரிக்சன். அது ஏன்னா அந்த நேமை தான் மெக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஹெலனை கன்வின்ஸ் பண்ணுறக்கு. இப்போ இந்த எரிக் எரிக்சனை பற்றி மெக் சொல்கிறாங்க. எரிக் எரிக்சனுக்கு வந்துட்டு பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்னு, அவங்களோட அப்பா யாருன்னு தெரியல. எரிக்ஸ் மதர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஹூஸ் சர்நேம் சாலமோன்சன் எரிக் இன்ஹெரிட்டட். அதாவது அந்த நேம், அதாவது எரிக்கோட அம்மாவோட ஹஸ்பண்ட், அது அவருக்கு ஒரு நேம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இவரோட நேம். எரிக் வந்து எடுத்துக்கிட்டாரு சர்நேமா, இன்ஹெரிட் பண்ணிட்டாரு. இட் வாஸ் டிஸ்கவர்ட் வாஸ் நாட் ஹிஸ் ஃபாதர். ஆனால் அது வந்து அந்த பர்சன் இவரோட ஃபாதர் கிடையாது. ஹிஸ் மதர் ஃப்ளட் ஃப்ரம்
கோப்பன்ஹேகன் டு ஜெர்மனி. டென்மார்க்ல இருந்து அவங்க அம்மா டென்மார்க்ல இருந்து ஜெர்மனிக்கு போயிட்டாங்க. ஃப்ளட் அப்படின்னா விட்டுட்டு போயிட்டாங்க. கோப்பன்ஹேகன்ல இருந்து கிளம்பி ஜெர்மனி போயிட்டாங்க. அண்ட் மேரிட் அனதர் மேன், இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எரிக் செலமன்சன் became எரிக் Homberger. It was later revealed to him that Homberger was not his father either, but a stepfather. இது பாருங்களேன், எரிக்சன்ங்கிறது இப்போ இருக்கிற நேம். ஆனால் அவரோட நேம் எப்படி வந்து எவால்வ் ஆயிருக்குன்னா, அவங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட சர் நேம், அவரோட நேம் தான் வந்து இவருக்கு சர் நேம் இருந்திருக்கு. அப்போ எரிக் சாலமன்சனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா டென்மார்க்ல இருந்து ஜெர்மனி போயிட்டாங்க, இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ இருந்தவரோட சர் நேம் வந்து இவருக்கு வந்திருக்கு, ஹோம்பர்கர்னு. இப்போ அவரும் உண்மையான ஃபாதர் கிடையாதுல்ல, ஸ்டெப் ஃபாதர். ஃபார் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹீ சஃபர்ட் ஃப்ரம் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன். அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன், தான் யாரோட பையன், யாருக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிற குழப்பத்திலேயே அவர் இருந்தார். அவருடைய பொதுவாக முக்கால்வாசி வாழ்வில் அண்ட் கிரைசிஸ், அதுதான் அந்த கன்ஃபியூஷன் அண்ட் கிரைசிஸ், அந்த அடையாளத்துக்கு வர்ற குழப்பம், சிக்கல், முடக்க நிலையிலே இருந்தார். அன்டில் ஹி சேஞ்ச்ட் ஹிஸ் நேம் டு எரிக் எரிக்சன். அவரே எரிக்சன் மாற்றிக்கிறத விட எரிக், வாவ், எரிக்ங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் நேமு. செகண்ட் நேம் பாருங்க, அந்த சர் நேம் எரிக்சன். அவரோட அப்பாவோட பேரை இவர் எப்படி வச்சிருக்காருன்னா எரிக்சன் வச்சிருக்காரு. கண்டினியூயிங் வித் பேசேஜ் ஃப்ரம் த புக். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த குழப்பமே இல்லை. இப்போ அவரே அவரை சமாதானப்படுத்திக்க வேண்டியதாக போச்சு. அவர் எடுத்துக்கிட்ட சர் நேம் எதுவுமே அவருக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை தரல. அதனால அவருக்கு ஒரு சர் நேம் கொடுத்துட்டாரு, which is எரிக்சன். அவரோட ஒரிஜினல் நேம் எரிக் அண்ட் எரிக் எரிக்சன். He was not happy with Erik Solomonson. He was not happy with Erik Homberger because both of them were not his real identities. அதனால தான் அந்த குழப்ப நிலையிலேயே இருந்திருக்காரு. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் அந்த ஒரு தேடலில் இருந்திருக்காரு, அடையாளத்துக்கான தேடல். இப்போ அவர் எரிக்சன் அவரை நேம் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு அந்த பிரச்சனை வரல. இப்போ புக்குக்கு போகிறாங்க. அந்த மெக் ஜே எழுதின த டிஃபைனிங் டெக்கேட், அதில் தானே அந்த கான்வர்சேஷன் வந்துச்சு ஹெலனுக்கு இவங்களுக்கு நடுவில். ஹெலன் சொன்னாங்க, ஆமாம் கண்டிப்பாக நான் அதை கோத்ரூ பண்ணி தான் நான் இந்த அடையாளத்துக்கு வந்த சிக்கலை, இது எல்லாத்துக்கும் வரதானே போகுது, கண்டிப்பாக அது வரணும் வேறு எழுதியிருக்கு நிறைய புக்கில். இப்போ அந்த புக்கோட பேசேஜுக்கு போகிறாரு. Helen and I talked about how Erikson went from identity crisis to the Pulitzer Prize. அங்கே ஒரு ப்ரைஸுக்கு வந்துட்டு, அதாவது அவ்வளோ பெரிய சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு, பெரிய ப்ரைஸு, புலிட்சர் ப்ரைஸ் அப்படிங்கிறத. ஆரம்பத்தில் ஒரு அடையாளமே தான் யாருன்னு தெரியாத குழம்பி போயிருந்த ஒரு ஆள் இவ்வளோ பெரிய ப்ரைஸ் வாங்குறதுக்கு எப்படி மூவ் ஆனார் அப்படிங்கிறத வந்துட்டு மெக்ஜே வந்து ஹெலன் கிட்ட பேசியிருக்காங்க. எஸ், he traveled around and slept under some bridges. அவர் நிறைய இடத்துக்கு போனார், பாலத்துக்கு கீழே தான் தூங்கிட்டு இருந்தார் சில டைம். தட்ஸ் half the story. அதுதான் பாதி மக்களுக்கு தெரியும். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன்னா தான் யாருன்னு ஒத்துக்கொள்ள சொசைட்டி, ஒரு சமுதாயம் நீங்கள் யாருன்னு ஃபுல்லாக ஒத்துக்காது இருக்கும்போது இருக்கிற சங்கடங்கள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இருந்த ஒருத்தர், அப்பா பேர் கூட என்னென்னு தெரியாத சங்கடங்களை ஃபேஸ் பண்ண ஒருத்தர் பாலத்துக்கு கீழே தூங்கிட்டு நிறைய ட்ராவல் அரவுண்ட், நிறைய இடங்களுக்கு சுற்ற வேண்டியதாக இருந்துச்சு, ஒரு இடத்துல தங்க முடியல அவர்னால, அலைய விட்டுச்சு வாழ்க்கை. அப்படி அது பாதி வாழ்க்கை தான். அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸில் வந்தது பாதி வாழ்க்கை தான். வாட் எல்ஸ் டிட் ஹி டூ? மற்றது என்ன பண்ணார்? அட் 25 he taught art and took some education classes. அவர் என்ன பண்ணாருன்னா ஆர்ட் அண்ட் எஜுகேஷன் கிளாஸஸ் வந்துட்டு நடத்தினார். 25 வயசுலேயே வந்து இந்த கிளாஸஸ் எடுத்தார் மற்றவங்களுக்கு. அட் 26 he started training in psychoanalysis and met some influential people. அவர் இந்த உளவியலுக்கான அந்த பகுத்தாய்வுன்னு சொல்கிறோம், அனாலிசிஸ், இந்த உளவியல் பகுத்தாய்வு அண்ட் அதை வந்து 26 வயசில் செய்ய ஆரம்பிச்சிட்டார். 25 வயசில் ஆர்ட்ஸ் அண்ட் மற்ற விஷயங்களை லைக் he taught art and took some education classes. Yes, பொதுவாக சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. குறிப்பிட்ட அப்படி ஆர்ட்டை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. 26 வயசில் அந்த உளவியல் பகுப்பாய்வு பற்றி ஆராய ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ரொம்பவே ஊக்கம் கொடுக்கக்கூடிய சில பேரை பார்த்துருக்காரு, மூவ் பண்ணக்கூடிய பேரை. பை 30 வயசில் he had earned his psychoanalytic degree. அதில் ஒரு டிகிரி வாங்கிட்டார் அந்த உளவியல் பகுத்தாய்வில்.
and had begun a career as a teacher, an analyst, a writer, and a theorist. அதுக்கப்புறம் ஒரு கரியர் ஆரம்பிக்கிறாரு. அது எப்படின்னா, ஒரு ரைட்டரா, ஒரு டீச்சரா, ஒரு அனலிஸ்டா, ஒரு தியரிஸ்டா, இந்த 4 விஷயங்களையும் கலந்து. எரிக்சன் spent some of his youth having an identity crisis. எரிக்சனுக்கு அவருடைய வாழ்நாளில் இளம் வயதில் பல நாட்களை வந்து இந்த அடையாள பிரச்சனையிலேயே வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் அலாங் த வே ஹி வாஸ் ஆல்சோ ஏர்னிங் வாட் சோசியோலஜிஸ்ட் கால் ஐடென்டிட்டி கேபிட்டல். நவ் ஐ கெட் இட். we need a different color. அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரலாம், பட் அதாவது என்ன, அதோடய அவர் முடங்கி போயிட்டு பிரிட்ஜுக்கு கீழே தூங்கிட்டு தன் வாழ்க்கையே நொந்துட்டு அலையாமல், அதாவது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இதே மாதிரி தான் நடக்கணும்னு இல்லை, அப்பா பேர் தெரியாது அம்மா பேர் தெரியாதுங்கிறது. பட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் குழம்பி போயிருக்கிறது. நான் இதுதானா, நான் இதுக்கு தான் படைக்கப்பட்டனா, இதுதான் எல்லாரும் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, பட் எனக்கு பிடிக்கல. என்ன வகையில் வேணாலும் அந்த அடையாள சிக்கல் வரலாம். நீங்கள் இன்னைக்கு நான் லிஸ்ட் பண்ணுங்க, நான் இதுதான் பண்ண நினச்சேன், இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுதான் நான் பண்ணணும். அந்த 3 சரியாக அலைன் ஆகாமல் உங்களுக்கு குழப்பம் வந்துட்டே இருந்துச்சுன்னா, யூஆர் இன் த மிடில் ஆஃப் அன் ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான் நான் சொல்லுவேன். என்னோட ஓன் வெர்ஷனில் சொல்லுவேன். நான் ரொம்ப என்னோட புகுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதுதான் புஷ் பண்ணுது. தெர் இஸ் அ நீட் டு ஃபார்ம் அ கேபிட்டல் கால்டு ஐடென்டிட்டி கேபிட்டல். இப்போ இந்த ஐடென்டிட்டி கேபிட்டலை அவர் பில்டு பண்ணியிருக்காரு எரிக்சன் இல்லையா? அதாவது ஆர்ட்ஸ் பற்றி எடுத்தார், நிறைய ட்ராவல் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு விஷயங்களை, சைக்கோ அனாலிட்டிக்கை வந்து சீரீஸ் எடுத்துட்டாரு, அதுக்கு தகுந்த பீப்புள் பார்த்தாரு. அப்போது அதுக்கப்புறம் ஒரு டிகிரி வாங்கினார் 30. இதெல்லாம் என்னென்னா, எனக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கலாம், பட் நான் ஐடென்டிட்டி கேபிட்டல், அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு சிக்கல் இருக்கலாம், பணச்சிக்கல் இருக்கலாம், பணச்சிக்கலுக்குள்ளேயே நான் காலம் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கணுமா? போயிட்டே இருக்கும்போது பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறது இருக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகுனா, சேர்த்து வச்ச பணம் இந்த சிக்கலை வந்து தீர்க்கும். சிக்கல்னு சொல்லி அப்படியே உட்காந்துக்கிட்டு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க வேணான்னு சொல்கிறாங்க. அதுதான் அது பணத்துக்கு எப்படி, ஃபினான்ஸுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அதே தான் வந்து ஐடென்டிட்டிக்கும். அடையாள சிக்கலோ குழப்பமோ எங்கே போகிறோங்கிறது வரும்போதோ நம்ம இந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்து ஒரு கேபிட்டல் பில்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐடென்டிட்டி கேபிட்டல் இஸ் அவர் கலெக்ஷன் ஆஃப் பர்சனல் அசெட்ஸ். சொல்கிறாரு பாருங்க, ஃபினான்ஷியல் அசெட்ஸ் மாதிரி கிடையாது. நம்மளுடைய தனிப்பட்ட சொத்துக்கள், நம்மளுடைய ஒரு தனி மனிதனுடைய அளவிட முடியாத சொத்துக்கள்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யார், உங்கள் கேரக்டர் சம்மந்தமாக பில்ட் ஆகிற சொத்துக்கள். இட் இஸ் த ரெப்பர்டாயர் ஆஃப் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் தட் வி அசம்பிள் ஓவர் டைம். அந்த புக்கில் தான் வருது. நீங்கள் வாழ்நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை செதுக்கிட்டே வர்றீங்க பார்த்தீங்களா? அந்த செதுக்கி வர்ற ஒரு நிலை, நீங்கள் கொஞ்சம் ஈர்த்துக்கிறது, ஒரு நல்ல குணங்களை வந்து, நல்ல பழக்கங்களை, நல்ல விஷயங்களை, நல்ல மனிதர்களை, இது எதுவுமே பணத்துக்கு வந்து ஈக்குவல் கிடையாது. பணத்தை அப்படியே 1 to 1 கம்பேர் பண்ணவும் முடியாது. ரிகார்ட்லெஸ் ஆஃப் மணி அசோசியேட்டட் அசெட்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஸ்லோலி பில்டு பண்ண வேண்டிய விஷயங்கள். அசம்பிள் ஓவர் டைம் சொல்கிறாங்க அந்த புக்கில், அந்த டிஃபைனிங் டெக்கேட் பை மெக்ஜை. தீஸ் ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட் வி மேக் இன் அவர் செல்ஸ். இதுதான் நமக்கு மேலே பண்ணிக்கிற முதலீடுகள். த திங்ஸ் வி டூ வெல் இனஃப் ஆர் லாங் இனஃப் தட் தே பிகம் அ பார்ட் ஆஃப் ஹூ வி ஆர். அதாவது நம்ம நிறைய விஷயங்களை சரியாக பண்ணிக்கிட்டு இருப்போம், ரொம்ப காலத்துக்கு அது நம்ம கூட ஹேபிட்டாக வந்துக்கிட்டே கூட இருக்கும். அது எல்லாம் தான் சொத்துக்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, புக் ரீடிங்கே இருக்குது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நீங்கள் சின்ன பையன்லேருந்து வெளியே எங்கே போகும்போதும், நான் அப்படி தான், என்னோடய ஹேபிட் அதுதான். நான் ஆல்வேஸ் ரிலேட்டிவ்ஸ் வீடெல்லாம் விசிட் பண்ணும்போது புக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். கேஜெட்ஸ் கிடையாது, டிவி கூட கிடையாது. அண்டு அட்மாஸ்பியர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கு, நாட் பீப்புள், தட் ஐ ஹவ் டு ரீட் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர். அண்ட் ஐ பர்சிஸ்டட். இப்போ அது வரும்போது ஒரு நல்ல குவாலிட்டி, ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டை ரொம்ப நாள் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது, this itself is an asset. That means learning from books and through which teaching others or sticking to that principles chronicled in a book. இதெல்லாமே வந்து ஒரு வகையான ஹேபிட் தானே. இதெல்லாம் தான் உங்களை டிஃபைன் பண்ணுது. நீங்கள் யார், நீங்கள் என்ன 10 விஷயங்கள், நீங்கள் என்ன 20 விஷயங்கள் உங்களை டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறது தான் உங்களோட அசெட்ஸ். ஆக்சுவலாக அந்த அசெட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் பீயிங் கைண்ட், அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு we will read it further actually. Some identity capital goes on a resume such as degrees, jobs, test scores and clubs. சிலதெல்லாம் வந்து நீங்கள் ஐடென்டிட்டி கேபிட்டல் எதை பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வாங்கின டிகிரி, உங்கள்கிட்ட இருக்கிற வேலை,
உங்களுடைய டெஸ்ட்டில் என்ன மார்க் வாங்குனீங்க, சில டெஸ்ட்டில், சில முக்கியமான டெஸ்ட்டில். அண்ட் கிளப்ஸ், என்னென்ன கிளப்லாம் நீங்கள் இருக்கீங்க, அதை வச்சு உங்களை டிஃபைன் பண்ணுது. சில ஐடென்டிட்டி கேபிட்டல். ஐடென்டிட்டி கேபிட்டல்லையுமே பகுதிகள் உண்டு. அதர் ஐடென்டிட்டி கேபிட்டல் இஸ் மோர் பர்சனல். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு ஐடென்டிட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா தனி மனிதனை பொறுத்தது. சச் அஸ் ஹவு வி ஸ்பீக், எப்படி நம்ம பேசுகிறோம், வேர் வி ஆர் ஃப்ரம், எங்கேருந்து வர்றோம், ஹவு வி சால்வ் ப்ராப்ளம்ஸ், எப்படி பிரச்சனைகளை தீர்க்கிறோம், ஹவு வி லுக், எப்படி பார்க்குறதுக்கு, பார்த்தா எப்படி இருக்கும், அது எல்லாமே. இது ஒரு இன்னொரு வகையான ஐடென்டிட்டி கேபிட்டல்னு சொல்கிறார். ஐடென்டிட்டி கேபிட்டல் இஸ் ஹவு வி பில்ட் அவர் செல்ஸ். ஐடென்டிட்டி கேபிட்டல் அப்படிங்கிறது பொதுவாக ஷார்ட்டாக சொல்ல போனால் எப்படி நம்ம கட்டுமானம் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ஒரு நம்ம ஆஸ் அ பில்டிங் நீங்கள் ஒரு இதுவை எடுத்துக்கிட்டா இதோடைய கட்டுமானம் எப்படி நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஐடென்டிட்டி கேபிட்டல். பிட் பை பிட் ஓவர் டைம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அந்த ஒரு செங்கல் அடிக்கு தானே பில்டிங் கொண்டு வர முடியும். அது மாதிரி இந்த ஒவ்வொரு குவாலிட்டியாக நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க, பார்க்குறக்கு எப்படி இருக்குங்கிறதுலேருந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் செங்கலாக ஃபார்ம் ஆகி ஒரே நாளில் ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி ஒரே கல்லை வச்சும் ஃபார்ம் பண்ண முடியாது. பல பிரிக்ஸை வச்சுட்டு பல நாட்கள் பல வருடங்கள் மெதுவாக பில்டு பண்ணி கொண்டு வர்றீங்க பார்த்தீங்களா. இதுதான் கேபிட்டல் பில்டு பண்ண. உங்களோட அடையாளத்தை இப்படி தான் உருவாக்குறீங்க. இதுதான் அடையாளத்தை உருவாக்குறது. அடையாளத்துக்கு வர்ற சிக்கல் வேற, இது அடையாளத்தை உருவாக்குறது எப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எது ரொம்ப அவசியம்னா ஐடென்டிட்டி கேபிட்டல் இஸ் வாட் வி பிரிங் டு த அடல்ட் மார்க்கெட் பிளேஸ். அதாவது பெரியவங்களுடைய சந்தை அப்படிங்கிறாங்க. குழந்தைகள் அப்படிங்கிறத அவர் மார்க்கெட் பிளேஸ்க்கு வெளியே வச்சு பார்க்குறாரு. மார்க்கெட் பிளேஸுங்கிற அந்த சந்தையாக எதை பார்க்குறாருன்னா பெரியவங்களுடைய சந்தை. பெரியவங்க சேர்ந்து வர்ற ஃபோரமாக வச்சுக்கலாம். அது ஒரு சந்தை அப்படிங்கும்போது என்ன, அங்கே ஒரு விற்பனை உண்டு, வாங்குறதுக்கு ஆள் உண்டு, மீனிங் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஆள் உண்டு, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கேட்டர் பண்ணுற ஆள் உண்டு. ஒரு விஷயத்த சப்ளை வர்சஸ் டிமாண்ட் மாதிரி தான். நீங்கள் அடல்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கும்போது நான் ஒரு சில குவாலிட்டிஸ் கொண்டு வர்ற ஒரு ஃபோரமுக்கு அங்கே இன்னும் பல பேர் அவங்க வாழ்வில் எங்கெங்கே வளர்ந்துருக்கலாம், அவங்க சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இழப்புகள், தனி மனித விருப்புகள், வேலை, அவங்களுடைய குவாலிட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அவங்க அந்த சந்தைக்கு, இந்த உலகங்கிற சந்தைக்கு, இந்த சமுதாயங்கிற சந்தைக்கு, மார்க்கெட்டுக்கு என்ன கொண்டு வர்றாங்க, நான் என்ன கொண்டு வர்றேன் அப்படிங்கிறத வச்சு தான் என்ன சொல்கிறாரு. அது அங்கே நம்ம என்ன கொண்டு வரோன்னா நத்திங் பட் இந்த ஐடென்டிட்டி கேபிட்டல் தான் கொண்டு வர்றோம். அதாவது நீங்கள் ஸ்லோலி உங்களை பிரிக் பை பிரிக்காக உங்களை தனி மனித கட்டுமானம் செய்கிறீங்க for a long span of time, not really just one day, one week. 1 weekல ரியலைசேஷன் வரலாம், ஆனால் பில்டிங் நடக்கிறதுக்கு டைம் எடுக்குதுல்ல. ஸோ அந்த கேபிட்டலை பில்டு பண்ணது தான் நம்ம சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். சந்தைங்கிறது என்ன, இந்த சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இட் இஸ் த கரன்சின்னு சொல்கிறாரு. we use metaphorically to metaphorically purchase jobs and relationships and other things we want. I agree 100%. ஏன்னா ஒரே ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுற 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒரு லெட்ஸ் சே ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுற 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதுக்கு பிச்சன் பண்ணுற 2 கம்பெனிஸ் இருக்காங்க, 2 கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேருக்கு நடுவில் வர்ற பிட்டிங்கில் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அண்ட் 2 பிளேயர்ஸை நீங்கள் டீமுக்கு எடுக்கணும், அவங்களுக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதோட ஆழமான விஷயம் என்னென்னா இந்த ஐடென்டிட்டி கேபிட்டல் தான். எஸ்பெஷலி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஆல்சோ கன்வின்சிங் people on the negotiation front. Leave about that contract company example, அந்த bidding example விட்டுருவோம். ஏன்னா அதில் மணியோட இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. Like somebody will evaluate how much money you will have and then provide you the contract. But on the other hand, ஒரு அந்த பிளேயர்ஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 2 பேர் குவாலிஃபைடாக இருக்காங்க ஒரு கிரிக்கெட் டீமுக்கு. அந்த 2 பேரை நீங்கள் அசஸ் பண்ணணும் யார் பெட்டர் அப்படிங்கும்போது the way they formed their identity capital matters. ஏன்னா அதுதான் அவங்களோட கரன்சின்னு சொல்கிறாங்க. அதுதான் செல்லிங் ஃபேக்டர், நத்திங் பட் அ செல்லிங் ஃபேக்டர். அதுதான் அவங்கள செப்பரேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம குழந்தைங்களோட விஷயங்கள் போல் ஐ திங்க் இதுதான் குழந்தைகள் கொண்டு வர போகிறான்னு நினைக்கிறேன் சூனர். 20-somethings லைக் ஹெலன், இமேஜின் இன்னும் அந்த புக்கோட தான் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இட்டாலிக்கில் இருக்குது, இந்த லெஃப்ட் பேஜ் ஃபுல்லாமே. அப்படின்னா
அவர் அந்த பேசேஜ் அப்படியே எடுத்துக்கிறார். கிட்டத்தட்ட இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டோட ஹாஃப் அப்படிதான் இருக்கு. 20 somethings like Helen imagine that crisis is for now and capital is for later, when in fact crisis and capital can and should go together. அதாவது 20 வயசு அப்போ 20 to 30க்குள்ள இருக்கிற ஹெலன் மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரச்சனை சிக்கல் எல்லாமே இப்போ வர்றது கேபிட்டல் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஐடென்டிட்டி கேபிட்டலுக்கு நல்ல வேர்டு நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக தமிழில். ஏன்னா இப்போ ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால் நம்ம நிதி நிலை முடக்கம்னு சொல்கிறோம், நிதி மந்த நிலை மாதிரி சொல்லிக்கிறோம். ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படிங்கும்போது நம்மளுடைய நிதி தமிழில் வந்துட்டு அக்கௌண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை நான் கிராஸ் பண்ணியிருக்கேங்க. அப்பாவுக்கு நான் அக்கௌண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்னா இருப்பு பற்று அந்த பேலன்ஸுங்கிறது ஒன்று இருக்கும். அது இல்லாமல் கேபிட்டல் அப்படிங்கும்போது மொத்த இப்போ நிகர இருப்பு அப்படிங்கிற மாதிரி வரும். சொல்லப்போனோம் நிகர சொத்துக்கள்னு சொல்ல மாட்டோம் நம்ம. பட் இந்த கேபிட்டலை வந்து நம்மளால் லிக்விடேட் பண்ண முடியும். இப்போ சில சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து லிக்விடேட் பண்ண முடியாது, ஆனாலும் அவன் சொத்துக்கள் தான். சிலதை சால்வ் பண்ண மாட்டேங்க முடியாது, இன்சால்வெண்ட் ஆர் இல்லிக்விட் அசட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கேபிட்டலுங்கிறது இட்ஸ் சம்திங் யூ கேன் ஸ்பெண்ட், you can utilize or realize or redeem it ஆக்சுவலாக, இல்லையா? அப்போது அது மாதிரி இப்போ நம்ம அடையாளத்துக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கட்டுமானம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட்டுமானம் பண்ணி வச்சதில் தான் சிலதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுதான் யூஸ் ஆக போகுது. அது அப்படியே ஃபுல்லி யூட்டிலைஸ் பண்ணி அது தீரப்போகுதுங்கிற மாதிரி வராது. அப்படி நம்ம வாட்டர் டேங்க் மாதிரி எடுத்துக்க தேவையில்லை. பட் அது அகெயின் அது ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இப்போ வந்து நல்ல எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட ரியல் கரன்சி, ரியல் கேபிட்டல்னா நீங்கள் நல்லா பேசுகிறதுனால அது அத்தனையும் வற்றி போகிறது கிடையாது. வாட்டர் டேங்க் மாதிரி இன்னும் ஊறிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா நிறைய கிராஸ் எனர்ஜிஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது வழிகள் ஓப்பன் ஆகும். அது மூலமாக உங்களுடைய பேச்சு திறமை இன்னும் அதிகமாகலாம். அண்ட் ஹூ நோஸ் அந்த கேபிட்டல் இன்னும் அதிகமாகிட்டே போகலாம். ஸோ உங்களுடைய அந்த சொத்து, அந்த அடையாளத்துக்கான சொத்துங்கிறது வந்துட்டு எப்படி பார்க்குறாங்கன்னா 20 வயசு ப்ளஸ் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க நிறைய பேர் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது இப்போ சிக்கல்ங்கிறது இப்போ வர்றது, சொத்துங்கிறது பின்னாடி சேர்க்கக்கூடியது. நான் போய்ட்டு ஐடென்டிட்டி கேபிட்டல்லாம் பின்னாடி தானே நான் ஒரி பண்ணணும், அதெல்லாம் பின்னாடி வர்றது தானே அப்படிங்கிறது. நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டுமே சேர்ந்து போகணும்னு சொல்கிறாரு. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வர தேவையில்லை. அதாவது உங்களுக்கு கிரைசிஸ் வருதோ இல்லையோ ஆல்ரெடி ஐடென்டிட்டி கேபிட்டலில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. லைக் தே டிட் ஃபார் எரிக்சன் அப்படி தான் பண்ணார் அப்படிங்கிறாங்க. Researchers who have looked at how people resolve identity crisis have found that lives that are all capital and no crisis, all work and no exploration, feel rigid and conventional. அதாவது வேலை மட்டுமே கொடுக்குற வேலை மட்டுமே செஞ்சுட்டு வர்றோம், எந்த தேடலுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப இறுக்கமான வாழ்க்கை. அண்டு கன்வென்ஷனல், எப்பயும் போல சராசரி வாழ்க்கை. அதாவது ரொம்ப அது யாருக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, how people resolve identity crisis have found that lives that are all capital and okay, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இந்த அடையாள அந்த என்ன சொல்கிறது, அடையாள சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஐடென்டிட்டி கேபிட்டலில் யாரெல்லாம் வந்து பில்டு பண்ணலையோ, யார் இதுதான் வந்து தன்னுடைய அடையாளம்னு சொல்லி ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணி பில்டு பண்ணலையோ அவங்க எல்லாமே அந்த சிக்கல் நிலைகள் வரும்போது எப்படி இருந்திருக்காங்கன்னா கொடுத்த வேலையை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க, எந்த தேடலுமே இல்லாமல். இதனால அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப இறுக்கமாக இருந்திருக்கு, சராசரியாக இருந்திருக்கு. இப்போ இதுவே அவங்க அவங்களுடைய ஐடென்டிட்டி மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ என்ன இருக்குன்னா தேடலுக்கு போவாங்க. எங்கிட்ட இருக்கிற டூல்ஸ், நான் இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் எதை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிற தேடலுக்கு அவங்க போக முடியும். அது மூலமாக சராசரிக்கு மேலே, அதாவது சிறந்த நிலையில் அவங்க வாழ முடியும். இப்போ நீங்கள் ஐடென்டிட்டி கேபிட்டல் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, நீங்கன்னு யாருன்னே உங்களுக்கே தெரியாது, நீங்கள் எதையுமே உங்களுக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணிக்கவே இல்லை. அப்போ என்ன ஆகும்னா ஒரு கிரைசிஸ், ஒரு சிக்கல் வரும்போது எந்த டூல் பாக்ஸுன்னு ஒன்றே இல்லையே, எந்த டூல் எடுத்து நீங்கள் இந்த கிரைசிஸை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஸோ கிரைசிஸ் வருதோ இல்லையோ ஆல்ரெடி டூல் பாக்ஸை வந்து ரெடி பண்ணி வைங்க, ஷார்பன் பண்ணி வைங்க உங்களுக்குன்னு சொல்லி. நீங்கள் இதுதான் ஐடென்டிட்டி, அதாவது ரிஜிட், ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக நான் இது அப்படிங்கிற மேட்ருங்க கிடையாது. ஒரு மனிதன் ஃப்ளூயிடாக ஆக்ட் ஆகணும்
அப்படிங்கும்போது என்னென்ன குட் குவாலிட்டிஸ் இருக்குங்கிற ஐடென்டிட்டியை நீங்கள் உங்களுக்கு உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ on the other hand, more crisis than capital is a problem too. அதாவது கேபிட்டல் இல்லாமல் வர்ற, அதாவது நமக்கு அடையாளங்கிற ஒரு கட்டுமானம் இல்லாமல் வர்ற குழப்ப நிலைகள், இந்த முடக்க நிலைங்கிறது பிரச்சனை தான். As a concept of identity crisis caught on in the United States, Erikson himself warned against spending too much time in disengaged confusion. He was concerned that too many young people were in danger of becoming irrelevant. அவர் பார்த்தாரு, எரிக்சனே சொல்லியிருக்காரு, வார்ன் பண்ணியிருக்காரு யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் பீப்புள், நிறைய யங்கர் சில்ட்ரன் வந்துட்டு, இல்லை வந்து இந்த 20s இருக்கவங்க, யங்கர் சில்ட்ரனில் இன்னும் சில்ட்ரன் பற்றி எதுவுமே சொல்லுங்க, இந்த 20s இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தான் எங்கே போயிட்டுருக்கோம், எதுக்கு போயிட்டுருக்கோங்க அந்த குழப்ப நிலை வர வர தான் இந்த சொசைட்டிக்கும் சரி தனக்கும் சரி பொருத்தமில்லாத ஒரு ஆளாக இருக்குமோ, பொருந்தி போகும்போது அவங்களோட சாதனைகளை ஏற்படுத்த முடியுது. ஆனால் வந்து நம்ம வந்தது எதுக்குன்னே தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியல அப்படிங்கும்போது there is a danger of becoming irrelevant, பொருந்தாத நிலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 20-somethings who take the time to explore and also have the nerve to make commitments along the way construct stronger identities. அதாவது 20 இருக்கிறவங்க யாரெல்லாம் இந்த தேடலுக்கு வந்து டைம் போடுறாங்களோ, அண்ட் யாருக்கெல்லாம் வந்து அந்த nerve to make commitments along the way to construct stronger identities இருக்கும், right? Who take the time to explore and also have the nerve to make commitments along the way construct stronger identities. They have higher self-esteem and they are more persevering and realistic. அதாவது யார் 20 வயசுகளில் யாரெல்லாம் வந்து சில விஷயங்களை தேடுறாங்களோ அப்படியே தேமேன்னு உட்காந்துக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சோம்பேறு நிலை தான் ஐடென்டிட்டி கேபிட்டலையே ஃபார்ம் பண்ண விடாமல் தடுக்கும். தேடிப்போங்க. நீங்கள் பெயிண்டிங்கில் சூப்பராக இருக்கலாம், பட் பெயிண்டிங்கில் ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோரே பண்ணலன்னா உங்களுக்கு ஒரு அடையாளங்கிற பெயிண்டிங் சம்மந்தமான உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகிறதில்ல, உங்களுக்கு அடையாளமும் ஃபார்ம் ஆக போகிறதில்ல. பட் ஸ்டார்ட் பெயிண்டிங், கோ டு அ கிளாஸ், கோ டு அ ஃப்ரெண்ட் ஹூ கேன் பெயிண்ட் வெல். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஜேர்னியை கிக் ஆஃப் பண்ணுறீங்க. இதெல்லாம் எதுக்குப்பா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, எதுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு, எதுக்கு போய் புக்கை ரீட் பண்ணிட்டு, இருக்கிறதே போதுமே அப்படிங்கிற நிலைமை தான் வந்து இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸோட ப்ரீகர்சராக வரும் மோஸ்ட்லி. அதனால அது வந்தாலே ஒரு வார்னிங் சைன். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எங்கிட்ட இருக்கிறதே ஆல்ரெடி போதுமே. மீனிங் திறமைகளில், குவாலிட்டிஸில், பண்புகளில், பணத்தை வந்து நம்ம பேசவே இல்லை இந்த இடத்துல. அது ஸோ இங்கே சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இப்படி யாரெல்லாம் டைம் போட்டாங்களோ, யாரெல்லாம் வந்து தேடி போய் டைம் போடுறக்கும் ரெடியாக, சில பேர் தேடி போவாங்க, அங்கே இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு விட்டுருவாங்க. தேடி போகிறது ஒரு நிலை, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தேடி போகிறதுங்கிறது சிறந்த நிலை. தேடி போன பின்பு அது என்ன கேட்குதோ அது ஒரு கமிட்மெண்ட்டை கேட்கும், உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணு, இவ்வளோ எஃபர்ட் போடுன்னு. அந்த எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்போது பிரச்சனை எடுத்துக்குவோம், அதுக்கு முன்னாடியே தேடி போகிறது, இது ரெண்டுக்கு நடுவில் நீங்கள் போடுற எஃபர்ட்டு. ஸோ தேடி போய் எஃபர்ட் போட்டால் கேபிட்டல் பில்ட் ஆகிடுது. அதாவது நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒரு காசு அமௌண்ட்டு பில்ட் ஆகுது, அப்புறம் கிரைசிஸ் வந்தால் சமாளிக்கிறீங்க. கரெக்டாக? வெரி வெல். அப்போ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எப்படி சமாளித்தாங்க? அதுக்கு முன்னாடியே ஒரு பண்புகளை, திறமைகளை வளர்த்துட்டு யாரெல்லாம் வந்து அந்த பணத்தை வந்து சேர்த்து வச்சாங்களோ கிட்டியில், அவங்களுக்கு அந்த கிரைசிஸ்ங்கிறது ஒன்றுமே இல்லை. இது அப்படியே ஐடென்டிட்டிக்கு எடுத்துகிட்டு வாங்களேன். இப்போ நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன்னு தெரியாத, அதாவது பல விஷயங்கள் உங்களுக்கு உள்ள திறமைகள் இருந்தாலுமே தெரியாத ஒருத்தர், அதை வந்து பெருசாக தெரிஞ்சுக்காத ஒருத்தருக்கு கிரைசிஸ் வருது, நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தருக்கு கிரைசிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுன்னு பாருங்களேன். அப்போது நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் என்ன பண்ணார் அர்த்தம், அவர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்காரு, தனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குவாலிட்டியும் தெரிஞ்சுட்டு எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்போ இப்போ பிரச்சனை வரும்போது என்ன ஆகும், வாவ் எங்கிட்ட டூல் பாக்ஸில் டூல்ஸ் இருக்குது. அந்த ஐடென்டிட்டி கேபிட்டலுங்கிற டூல் பாக்ஸ் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணும் ஒரு டூல். எதுக்கு? இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸை ஃபைட் பண்ணுறதுக்கு. இதுவே எதையுமே தேடி போகாமல் தேமேனு சோம்பேறித்தனமாக தன்னை பற்றி தானும் வெளியில் இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்த ஒருத்தங்க இப்போ அவங்களுக்கு ஒரு கிரைசிஸ் வருது அப்படின்னா, அவங்க தான் இதுக்கு முன்னாடி எஃபர்ட்டே போடலையே, என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எஃபர்ட் போட்டால் தானே, தேடி போகலை, எஃபர்ட்னு போடல. அப்போ எப்படி கேபிட்டல் பில்ட் ஆகும்? ஆகாது. கேபிட்டல் பில்ட் ஆகலை, உங்கள் பாக்கெட் எம்டி, டூல் பாக்ஸ் எம்டியாக இருக்குது.
எம்டி டூல் பாக்ஸோட இருக்கக்கூடாது. ஐடென்டிட்டி அப்படிங்கிற டூல் பாக்ஸ் உங்களுக்கு எம்டியாக இருக்கக்கூடாது. எம்டியாக இருந்தால் தான் ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும். அதில் நமக்கு டூல்ஸ் தேவை. இந்த கிரைசிஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டூல்ஸ் கிரைசிஸ் வர்றதை ஃபுல்லாக தடுக்க முடியும்னு அர்த்தம் சொல்ல வரல. ஃபுல்லாக தவிர்க்க முடியாமல் போயிடலாம், பட் மீண்டு வரணும் இல்லையா? அதுக்கு தானே டூல்ஸ் தேவை. தடுக்க முடியும்னா ஃபார் பெட்டர், பட் ரியலிஸ்டிக்காக பேசுவோம். தடுக்கிறதுங்கிறது நிறைய விஷயங்களில் சாத்தியக்கூறுகளை இல்லை. அப்படிங்கும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணி வெளியே வரணும்ல, அதை சொல்கிறேன். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு என்ன இருக்குன்னா, they have higher self-esteem and are more persevering and realistic. அவங்க எப்படின்னா அதிகமான சுயமரியாதையோடையும் அதிகமாக ஒரு விஷயத்தை மீனிங் ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு விடாமல் அந்த விடாமுயற்சியோடையும் அந்த பெர்சிவரன்ஸோடையும் அண்ட் ரியலிஸ்டிக், அதாவது நடைமுறையோட நம்பகத்தன்மையான நடைமுறையாக இருப்பாங்க. அன்ரியலிஸ்டிக்காக இல்லாமல், பொருந்தாத ஏதோ ப்ராக்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருப்பான்னு சொல்ல வராங்க. அந்த மாதிரி ஆளுங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் டூல்ஸ் இருக்குல்ல. டூல்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் அதுவாக ஃபார்ம் ஆயிடுது. ஒரு டூல் போனால் இன்னொரு டூல் ஹெல்ப் பண்ணுது. அந்த டூல் பாக்ஸில் இருந்து ஐடென்டிட்டி கேபிட்டல் இருந்து அப்போ நீங்கள் பெர்சிவரன்ஸ் விடாமுயற்சி இருக்க தானே போகுது. எந்த டூல் பாக்ஸ் எம்டியாக இருக்கும்போது எப்படி விடாமுயற்சி இருக்க முடியும்? எந்த டூலுமே இல்லை, நீங்கள் எப்படி விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? This path to identity is associated with a host of positive outcomes, including a clearer sense of self, greater life satisfaction. தன்னை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கிற நிலைமை உருவாகும். கிரேட்டர் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், வாழ்வு மேலேயே ஒரு பெருமிதமான ஒரு சந்தோஷ நிலை உருவாகும். பெட்டர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பிரச்சனைகள் வரும்போது அந்த ஆழ்ந்த பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தெரியும் அவங்களுக்கு. ஸ்ட்ராங்கர் ரீசனிங், எந்த விஷயம் பண்ணாலும் அவங்களால அதை சரியாக காரணப்படுத்த முடியும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு கன்ஃபர்மிட்டி, அதாவது இது உறுதிப்படுத்துறதுக்கு ஒன்றை உறுதிப்படுத்த வரைக்கும் அதை தாக்கு பிடிச்சிட்டு போவாங்க அந்த விஷயத்தில். கன்ஃபர்மிட்டி, ஆல் தி திங்ஸ் ஹெலன் வாண்டட். இதுதான் அந்த பொண்ணு மெக் கிட்ட வந்தாங்கல்ல, மெக் ஜே கிட்ட அந்த சைக்காலஜிஸ்ட் வந்த ஹெலனுக்கு இதெல்லாம் தான் தேவைப்பட்டது. என்னன்னா கிளியர் சென்ஸ் ஆஃப் செல்ஃப், கிரேட்டர் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பெட்டர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராங்கர் ரீசனிங் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு கன்ஃபர்மிட்டி. தமிழ்ல சொல்லணும்னா தன்னிலை தெளிவாக புரிந்திருக்கிறது, வாழ்வின் மீது ஒரு பெருமிதமான ஒரு புரிதல், சந்தோஷமான புரிதல், வாழ்வின் மீது வர பெருமிதம், தன்னுடைய பிரச்சனைகளை சரியாக மேம்படுத்த தெரிகிறது. குறிப்பிட்ட அப்படி ஸ்ட்ரெஸ், அதாவது அந்த ஒரு மன அழுத்தங்களை சரி கையாளும் திறமை. தமிழுக்கு தான் திணறேன். ஸ்ட்ராங்கர் ரீசனிங், சரியான காரணப்படுத்துதல், சரியா அது பிரெயின் சம்மந்தப்பட்ட வேலைகள், லாஜிக்கலாக திங்க் பண்ணி நீங்கள் இதனால இதுதான் அதனால அதுதான் அப்படிங்கிற மாதிரி போங்கெல்லாம் பண்ணாமல். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு கன்ஃபர்மிட்டி, அதாவது என்னென்னா அதாவது ஒரு கன்விக்ஷனோட இது நான் பண்ண ஆரம்பித்தேன், இது இப்படி தான் முடியணும், இப்படி தான் முடியுது, கரெக்டாக போகுது, ஃபைன், ஒரு காரணப்படுத்த முடியுது என்னால், அப்படி இல்லாமல் உறுதிப்படுத்த முடியுது. ரெசிஸ்டன்ஸ் டு கன்ஃபர்மிட்டி, உறுதிப்படுத்த வரைக்கும் அதனால் ஹோல்டு பண்ண முடியுது ஒரு விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தான் நீங்கள் ஐடென்டிட்டி கேபிட்டல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போ இதெல்லாம் தானே ஹெலன் கிட்ட மிஸ் ஆகுது. எதுக்கு வந்திருக்காங்க மெக் கிட்ட? தனக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ணுன்ட்டு. இதெல்லாம் இல்லைங்கிறதுனால தான் அவங்க வந்திருக்காங்க. கரெக்டாக? இந்த ஐடென்டிட்டி கேபிட்டல் இருந்திருந்தா இத்தனை விஷயம் அவங்ககிட்ட ஆல்ரெடி இருந்திருக்கும், கிரைசிஸை மேனேஜ் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்போ ஹெலனுக்கு இதெல்லாம் தானே தேவை. இதெல்லாம் எது கொடுக்குது? ஐடென்டிட்டி கேபிட்டல் தானே தருது. ஐ என்கரேஜ்ட் ஹெலன் டு கெட் சம் கேபிட்டல். நான் ஹெலனை நீ இப்போ உன்னுடைய சேமிப்பு உன்னுடைய சொத்துக்களை அந்த கேபிட்டல், பணம் கிடையாது, அந்த கேபிட்டலை அதிகப்படுத்துன்னு சொல்கிறேன். ஐ சஜஸ்டட் ஷி ஸ்டார்ட் பை ஃபைண்டிங் ஒர்க் தட் குட் கோ ஆன் அ ரெஸ்யூமே. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ நிறைய வேலை செஞ்சுட்ட ஹெலன், ஏதோ ஒரு வேலையை எடுத்துக்கோ. ரெஸ்யூமேல உன்னுடைய நீ யாருங்கிற அந்த ப்ரொஃபைலில் போடுவோம்ல, போடக்கூடிய தகுதி இருக்கிற ஒரு நல்ல வேலையாடு. முதல்ல நீ உன்னால் அங்கே போட முடியணும். சும்மா எதை எடுத்து, அதாவது நீ ஒரு 1 month ஒர்க் பண்ணுறீங்க, அதை அங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது ரெஸ்யூமேலனா அதை எடுக்காதீங்க. ரெஸ்யூமேல எதை போடுற குவாலிட்டி எது குவாலிஃபை ஆகுமோ அந்த நல்ல வேலையை எடுத்து பண்ணுங்க. திஸ் இஸ் மை சான்ஸ் டு ஹேவ் ஃபன், ஷி ரெசிஸ்டட், டு பி ஃப்ரீ பிஃபோர் ரியல் லைஃப் செட்ஸ் இன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த வேலை செய்கிறது திஸ் இஸ் மை சான்ஸ் டு ஹேவ் ஃபன், ஷி ரெசிஸ்டட்,
to be free before life sets in. How is this fun? You are seeing me because you are miserable. ஓகே, அவங்க சொல்கிறாங்க, ஹெலன் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே, அதாவது ஹெலன் ஃபஸ்ட்டு மெக் என்ன சொன்னாங்க, போயிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஜாப் எடுங்க, ரெஸ்யூமேல போட்டுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னோடனே, இது இது இல்லையே, திஸ் இஸ் மை சான்ஸ் டு ஹேவ் ஃபன். இது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு வந்து சிறப்பாக இருக்கே, நான் ஏன் பண்ணணும்? டு பி ஃப்ரீ பிஃபோர் ரியல் லைஃப் செட்ஸ் இன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு வந்து ஒரு குஷன் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இது நான் மீன் சந்தோஷம், நாட் சந்தோஷம், ஃபன்னாக இருக்குது, நான் சிரமப்பட தேவையில்லையே, ஈஸியாக இருக்குது. என்னோட உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம நிஜமான கஷ்டமான வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் எனக்கு ஈஸியான லைஃபாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க மெக், ஹவு இஸ் திஸ் ஃபன்? இது எப்படி ஈஸியான லைஃப்பை ஃபன்னாக எடுத்துக்க முடியும் நீ ஜாலியாக? யூ ஆர் சீயிங் மீ பிகாஸ் யூ ஆர் மிசரபிள். நீ என்னை பார்க்குற, ஏன் என்னை பார்க்க வந்திருக்கீங்க? ஏன்னா உன்னால் உன்னோட வாழ்க்கையை சமாளிச்சிக்க முடியல, அதுவே ஒரு ஒரு சிக்கல் நிலைமையில் இருக்குது, அதனால தான் நான் வந்திருக்கேன். பட் ஐம் ஃப்ரீ. அப்போ ஹெலன் சொல்கிறாங்க விட்டு கொடுக்காம, ஆனால் நான் ஃப்ரீயாக தானே இருக்கேன். அவங்க ஹெலன் தான் ஐடென்டிட்டி கிரைசிஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் ஷி நீட்ஸ் ஹெல்ப். ஆனால் அவங்களால ஃபுல்லாக ஒத்துக்க முடியறது இல்லை. நான் இப்போ ஈஸியாக, அதாவது நீங்கள் சிரமமான ஆக்சுவல் வாழ்க்கை, சிரமமான வாழ்க்கைங்கிற விஷயம் பின்னாடி தான் வரப்போகுது, அதுதானே நம்ம பண்ண போகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருப்போமே, கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போமே, சும்மா கிடைச்ச விஷயத்த பண்ணிகிட்டு இருப்போமே, அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்குமே லைஃப்பை. இட்ஸ் லைக் சேயிங் திஸ் பீயிங் அ பேச்சுலர், லெட் மீ என்ஜாய் சர்டைன் திங்ஸ், இல்லை எனிவே ஐம் கோயிங் கெட் மேரிட். அந்த மாதிரி விஷயத்தில் தான் எங்கள் ஐடென்டிட்டி அணுகிட்டு இருக்காங்க ஹெலன். எனிவே நான் பின்னாடி போய் கஷ்டப்பட்டு தானே போகிற லைஃப்பில், அது வரைக்கும் நான் ஜாலியாக இருந்துக்கிறேன், நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், பட் ஐம் ஃப்ரீ இல்லை இப்போ அப்படின்னு. இவங்க கேட்குறாங்க மெக், ஹவ் ஆர் யூ ஃப்ரீ? யூ ஹவ் ஃப்ரீ டைம் டியூரிங் த டே வென் மோஸ்ட்லி எவ்ரி ஒன் யூ நோ இஸ் ஒர்க்கிங். உனக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக, உனக்கு தெரிஞ்ச எல்லாரும் அந்த டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நீ ஃப்ரீயாக இருக்க. யூ ஆர் லிவிங் ஆன் தி எட்ஜ் ஆஃப் பாவர்ட்டி. நீ வறுமையில் இருக்க, கிட்டத்தட்ட வறுமைக்கு வந்துட்ட. யூ கான்ட் டூ எனி திங் வித் தட் டைம். ஆனால் உனக்கு இருக்கிற டைமை வச்சுட்டு அந்த பாவர்ட்டியை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியல. இது எப்படி ஃப்ரீன்னு ஆகும்? ஹெலன் லுக்டு ஸ்கெப்டிக்கல். ஹெலனுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னடா நம்ம ஜாலியாக இருக்கோம், ஃப்ரீயாக இருக்கோம், என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு வந்து இந்த க்ரைசிஸும் இருக்குது. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, நான் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரில, எங்கே போகிறேன்னு தெரில. ஆனால் அது இன்னொருத்தர் ஆழ்ந்து ஆராய்ந்து சொல்கிறாங்க, ஐடென்டிட்டி கேபிட்டல்னு ஒன்றுக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணணும், டைமை முன்னாடியே பண்ணியிருக்கணும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, பண்ணல. பட் இப்போயாவது பண்ணுன்னு சொல்லும்போது ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, ஏற்க மறுக்கிறாங்க. ஹெலன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு. அதுக்கு ஹெலன் மெக் சொல்கிறாங்க, இல்லை உன்னை நீ கிட்டத்தட்ட வந்து வறுமையோட வறுமையின் நிறம் சிகப்பு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க, இன்னும் அடர் சிவப்பாகலை, இளஞ்சிவப்பாக இருக்கு இப்போவே நீ சரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு டைமும் இருக்கானா, உனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வேலை செய்கிறாங்க, நீ மட்டும்தான் வேலை செய்கிறதில்ல அப்படிங்கும்போது ஹெலன் லுக்டு ஸ்கெப்டிக்கல். ஹெலன் வந்து குழம்பி போயிட்டாங்க. As though I were trying to talk her out of her yoga mat and shove a briefcase into her hand. எந்த அளவுக்கு அவங்க குழம்பி போயிட்டாங்க, திடுக்கன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்ல. எப்படி ஆயிட்டாங்கன்னா, யோகா மேட்டை நான் பிடுங்கி அவங்க கையில் ஒரு பிஸ்னஸ் பெட்டியை, ப்ரீஃப் கேஸை வந்து கொடுத்துட்ட அளவுக்கு, ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்க குழம்பிட்டாங்க. டெல் மீ எ வேர்ட். இப்போ அந்த பேசேஜ் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஓம் சுவாமி வந்து அவருடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு வராரு, நரேஷனுக்கு திரும்ப வராரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 pages இருக்குது. 1 page I would say. Tell me a word you don't know. உங்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தையை சொல்லுங்க. What? No, I'm not asking that you tell me a word you may not know the meaning of, but a word you may not heard of before. It is not possible, right? அவர் சொல்றார், உங்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு அர்த்தம் தெரியாத வார்த்தையை நான் சொல்ல இது வரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அது எப்படி முடியாதுல்ல. இஃப் ஐ ஆஸ்க் யூ டு எக்ஸ்பிரஸ் ஹவ் யுவர் டே வாஸ், வாட் வுட் யூ சே? இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன், இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன சொல்லுவீங்க? யூ மைட் சே இட் வாஸ் குட், தி யூஷுவல், டயரிங் அண்ட் ஸோ ஆன். நீங்கள் சொல்லுவீங்க, செம்மையாக இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு, எப்பயும் போல இருந்துச்சு, சரியில்லை, இது மாதிரி ஏதோ சொல்ல போகிறீங்க தானே. If I asked you to write a paragraph on how your day was, you might state all the things you did during the day. இப்போ நான் உங்களை எழுத சொல்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி போச்சு அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு நாளில் நடந்த அத்தனை விஷயங்களும் ஸ்லோவாக எழுத தானே போகிறீங்க. ஆனால் if I requested you to write an essay, you would have to think a bit more.
சொல்ல சொன்னா ஒரு வார்த்தையில டக்குன்னு சொல்லிடுவீங்க இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு. எழுத சொன்னா இன்னும் கொஞ்சம் எழுதுவீங்க நிறைய விஷயங்கள். இதுவே ஒரு பெரிய எஸ்ஸேவா ஒரு விளக்க உரையா எழுத சொன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க இல்லையா? அட் எனி ரேட் ஒன் திங் இஸ் சர்டன், எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் நிச்சயம். யூ வில் ஒன்லி யூஸ் தி வேர்ட்ஸ் யூ நோ. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஹவு மச் ஆஃப் வாட் யூ எக்ஸ்பிரஸ் வில் பி லிமிட்டட் டு யுவர் வெக்கபுலரி. இப்போ நான் பேசுகிறதும் சரி, நீங்கள் அதில் பேச போகிறதும் சரி, லெட்ஸ் சே ஒரு நாள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் உங்கள் வெக்கபுலரி, அந்த டேங்க், அந்த கேபிட்டல் டேங்க், உங்களுடைய அந்த கிட்டி, அது அதில் என்ன இருக்கோ அதுதான் யூஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? இஃப் யூ டோன்ட் நோ த வேர்டு supercalifragilisticexpialidocious, ஜெர்மன் விட பெருசா இருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. யூ won't யூஸ் தட் டு டிஸ்கிரைப் சம்திங் எக்ஸ்ட்ராடினரிலி ஒண்டர்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த வார்த்தை இந்த பெரிய வார்த்தை ஒன்று இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியலன்னா, ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் த ரைட் வேர்ட் இன் இங்கிலீஷ் ஆர் நாட். It doesn't seem to be, but maybe he's making fun. இப்படி ஒரு பெரிய வார்த்தை தான் இருக்குது, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி ஒண்டர்ஃபுல், ரொம்ப அளவிட முடியாத அளவுக்கு வியக்கத்தக்கதாக இருந்துச்சு ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இதுதான் இங்கிலீஷில் வார்த்தை. அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம வெக்காபுலரிலேயே இல்லைன்னா அதை யூஸ் பண்ணியா சொல்ல போகிறோம் சம்திங் எக்ஸ்ட்ராடினரிலி ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிறத. we could use something extraordinarily wonderful. எதுக்கு இந்த பெரிய வேர்டை யூஸ் பண்ண போகிறோம்? அதாவது என்ன மீனிங்னா, நீங்கள் பயன்படுத்துறது, நீங்கள் வெளியே காட்டுறது, நீங்கள் எடுத்துக்கிறது ஒரு விஷயத்துலேருந்து எல்லாமே உங்ககிட்ட என்ன ஏற்கனவே இருக்குது அதுலேருந்து எடுக்கிறீங்க. எழுதுறது எதுலேருந்து எடுக்கிறீங்க? உங்கள் வார்த்தைகள், ஏற்கனவே கற்றுக்கிட்ட வார்த்தைகள், பேசுறது, இருக்கிற வெக்காபுலரி, கேட்டது, இந்த விஷயங்கள். அதே மாதிரி அதுபோல் சிமிலர்லி we only deal with life based on things we know. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நமக்கு என்ன தெரியுதோ ஏற்கனவே அதை வச்சு தான் டீல் பண்ணுவோம். அந்த மொமெண்ட்டில் புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மொமெண்ட்டில் வேற யாருக்கோ இருக்கிறத வச்சு நம்ம டீல் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே என்ன சேமித்து அந்த கேபிட்டல் பெட்டிக்குள்ளே வச்சுருக்கோமோ அதை வச்சு மட்டும்தான் நம்மளுடைய இப்போ தற்போதைய நிலையை நீங்கள் கையாள முடியும். வாட் வி நோ அண்ட் வாட் வி ஹவ் ஒர்க்டு டுவர்ட்ஸ். ஒன்று, நமக்கு என்ன தெரியும். ரெண்டாவது, அதில் பகுதி, அதுதான் முக்கியமான பகுதி, இந்த முதலீடு பகுதி, நம்ம மேலே நம்ம முதலீடு பண்ண பகுதி. வாட் வி ஹவ் ஒர்க்டு டுவர்ட்ஸ், எதை நோக்கி நம்ம வேலை செஞ்சோம். சிலதெல்லாம் சிலதெல்லாம் இயற்கையாக நமக்கு அமைஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் வந்து அப்பா ஒரு டீச்சர், அம்மா வந்து ஒரு பேங்கர். அப்படிங்கும்போது இப்போ புக் ரீடிங்கும், சேவிங்ஸ் டிசிப்ளினும், பர்சனல் ஃபினான்ஸும், எக்கனாமியும் இதெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கும். பட் நம்மளோட ஆர்ட்டில் நமக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம தேடி தான் போகணும். இவங்க ரெண்டு பேருக்கு ஆர்ட்டு தெரியாதுங்கும் போது. ஸோ சிலது வாட் வி ஹேவ், சிலது வாட் வி ஆர் கிவன் வித், சிலது வாட் வி ஹேவ் ஒர்க்டு டுவர்ட்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் அவர் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு. கிரியேட் அவர் ஐடென்டிட்டி கேபிட்டல். இது எல்லாம் தான் நம்ம ஐடென்டிட்டி கேபிட்டல். இந்த விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனை வந்து தான் நம்ம பண்ணணுமா? கிடையாது. இது அப்போ இது இப்போ எப்படி நம்ம படிக்கிறோம், ஒரு ஏன் மேத்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறோம் வந்து 5 + 5 10ன்ட்டு, அதை படித்த உடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் ஸ்டாண்டர்டில் போய் ஈவினிங் யூஸ் பண்ணிடுறோமா? அவ்வளோ அமௌண்ட் வருது நம்ம கைக்கு, 5 ரூபா 10 ரூபான்ட்டு, இல்லை 5 செங்கல் சேர்ந்து 10 செங்கல் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோமா? இல்லை, பின்னாடி பயன்படுத்த போகிறது தான் முன்னாடி படிக்கிறோம். அது மாதிரி தான் பின்னாடி வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஸ்கில்ஸ் குறிப்பிட்ட அப்படி தனக்கு அமைஞ்சதுக்கு பரவாயில்ல, அது அமைஞ்சிருச்சு, ஃபைன், நம்ம சொன்ன மாதிரி தானாக அமையிறது. பட் தானாக வளர்த்துக்க வேண்டிய திறமைகளை ஏற்கனவே வளர்த்துக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு எஃபர்ட் போடணும், அதுக்கு வந்து முயற்சிகள் செய்யணும்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் அஸ் ஹேண்டில் லைஃப் பெட்டர். இதுதான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக கையாளுவதற்கு உதவுகிறது. இஃப் ஐ டு நாட் நோ சம்திங் ஈவன் எக்ஸிஸ்ட்ஸ், ஹவு வுட் ஐ எவர் புட் இட் டு யூஸ். இப்போ நான் வந்து எஃபர்ட் போட்டு உன்னை வந்து கொண்டு வந்து எனக்கு திறமையாக வளர்த்துக்கலைன்னா, அப்படி ஒன்று இருக்குதுன்னே எனக்கு தெரியலைன்னா எப்படி நான் வந்து யூஸ் பண்ண முடியும்? இப்போது என்னுடைய வாழ்க்கையில் யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணால் தான் நான் சால்வ் பண்ண முடியும். பெட்டர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எனக்கு என்னென்னு தெரிஞ்சால் தான் நான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னா, பெட்டர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் எஃபர்ட் போட்டு வளர்த்துக்கவே இல்லை எந்த விஷயமே டேலண்ட்டாக. அப்போ எப்படி நான் சால்வ் பண்ண முடியும்? அதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அணுகாதீங்க நீங்கள் யாருன்னு, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி உங்களை கட்டுமானம் செய்யுங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம். இப்போ பில்டோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நல்லா இருக்குது. what I mean is, when children, இப்போ தான் சில்ட்ரனுக்கு வராரு ஃபர்ஸ்ட் டைம், unlike in any other topics where children is the center point of attraction இருப்பாங்க, சில்ட்ரன் சுற்றி அவரோட நரேஷனில் போகும். பட் இங்கே வந்து I see quite differently.
I like the way of him taking the whole story towards the children actually finally. What I mean is, when children are growing up, somewhere it's a parent's job to at least make their children aware of the possibilities they have in life. அதாவது குழந்தைங்க வளரும்போது பெற்றோர்களோட கடமை எதுவாக இருக்குன்னா, அவங்களுக்கு என்னென்ன சாத்தியங்கள்லாம் இருக்கு, இந்த ஐடென்டிட்டி கேபிட்டல் பில்டு பண்ண பார்த்தீங்களா நம்ம, அது மாதிரி அதே தான் அவங்களுக்கு என்னென்ன சாத்தியங்கள்லாம் இருக்குன்னு காட்ட வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு. அதாவது அவங்களுக்கு பிரச்சனை நடந்து அவங்களுக்கு சால்வ் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு வகையான பேரண்டிங்கு. ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள எக்விப் பண்ணுறது, முழுமையாக அவங்கள வந்து எனேபிள் பண்ணுறது, ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு. நான் தமிழில் கொஞ்சம் பெட்டராக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் have in life. No, that's not done by giving them big lectures, but by exposing them to a certain discipline of learning and life. அதாவது பின்னாடி வந்து அவங்களுக்கு பெரிய போரிங் விளக்கங்கள் கொடுத்து அறிவுரைகள் கொடுத்து அவங்க பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கத்தை உண்டு பண்ணணும். ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு, வாழ்க்கையில் கற்றுக்கிறது, எதை கற்றுக்கணும், அவங்க எதையாவது ஒன்று கற்றுக்கணும், ஏதோ ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் தான் பின்னாடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதில் நம்ம கொடுத்துட்ருக்கணும். கற்றுக்கிறதுனா கிளாஸ் ரூமில் கொண்டு போய் போட்டு வேறு யாரோ சொல்லி தரதில்ல. 50 பேருக்கு அவர் ஒரு மாதம் கழிச்சுட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எஸ் வி காட் அ சர்டிஃபிகேட், அந்த கற்றுக்கிறது கிடையாது. அது பி இட் அ ஸ்போர்ட், எ கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி ஆர் எனிதிங் எல்ஸ் ஏர்லி ஆன் இன் லைஃப். விளையாட்டாக இருக்கட்டும், க்ரியேட்டிவாக நம்ம ஆர்ட் சைடாக இருக்கட்டும், மைண்டை யூஸ் பண்ணுறது, ஆர் எனிதிங் எல்ஸ் ஏர்லி. இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணக்கூடிய வேர்டு என்னென்னா ஏர்லி ஆன் இன் லைஃப். அதாவது முன்னாடி ஆரம்ப காலகட்டங்களில் பண்ண சொல்கிறாங்க. அவங்கள வந்து கற்றுக்கிறதுக்குள்ளே போடுங்க அப்படின்ட்டு. டு வெயிட் டில் தே ஆர் 10 or 11 இஸ் ஆல்ரெடி டூ லேட். நான் பாருங்கள், 6 வயசு பையன் இருக்கேன் எனக்கு. இது கொஞ்சம் லேட்னு சொல்ல மாட்டேன், பட் நான் இன்னும் ஐ ஷுட் ஹவ் ஆக்டட் ஏர்லி. ஐ தாட் play is all important and let them play all over their childhood. நடந்துட்டு தான் இருக்குது, பட் இந்த கற்றுக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. டு வெயிட் டில் தே ஆர் 10 or 11 இஸ் ஆல்ரெடி டூ லேட். அவங்க 10-11 வயசு ஆக வரைக்கும் இந்த கற்றுக்கிறதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறதுங்கிறது லேட்டுங்கிறாங்க. ஆஸ் லேஸ்லோ போல்கர் contended, we must start early. நம்மளுடைய ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸில் வந்து அந்த செஸ் விளையாடுறதுக்கு ஒரு குழந்தைய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. ஐ விவிட்லி ரிமெம்பர். அந்த யுக்ரைனியன் கப்பல் அவங்களுடைய பொண்ணை வந்துட்டு செஸ்ஸில் ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எதையாக இருந்தாலும் ரொம்ப முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் இன் மைண்ட் தட் we can never force children to live life a certain way. நம்ம மனசுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம ஒன்று சொல்லிக்கணும், நமக்கு நிச்சயமாக ஒன்று தெரியணும். என்னென்னா, இந்த வழியில் தான் குழந்தைங்க வாழணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. எஸ், at times we do pressurize them into doing something, but it won't last forever. ஆமாம், சில டைம் நீங்கள் அழுத்தி பண்ண வைக்க முடியும் உங்களுக்கு தகுந்த வகையில் அவங்க வாழ்கிற மாதிரி, ஆனால் அது நீடிச்சு நிலைக்காது. The good news is that it doesn't have to last a lifetime, but simply needs to be followed till it becomes their habit. என்ன இதில் முக்கியமான விஷயம்னா, இந்த லேர்னிங் விஷயங்களில் அவங்களுக்கு கொஞ்ச நாள் இது கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் வருஷங்கள் கஷ்டமாக இருக்கும். ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறது, அதை ஃபாலோ பண்ணுறது, சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது, சீக்வன்ஷியலாக இருக்கிறது, இது எல்லாமே. ஆனால் போக போக அதுவே அவங்க பழக்கமாயிரும். ஸோ ஆரம்பத்தில் மட்டும்தான் இந்த எஃபர்ட் நம்ம போகணும், வாழ்க்கை ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. And to make them follow something, you simply need to negotiate it effectively. அதாவது அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும் ஒரு விஷயத்தை அப்படின்னா, நம்ம அவங்கள சரியாக கன்வின்ஸ் பண்ணணும், நெகோஷியேட் பண்ணணும். நெகோஷியேட் பண்ணும்போது என்னென்னா, வின் தான் நெகோஷியேஷனோட மெயின் அவுட்கமாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறது நடக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நடக்கணும். நம்ம சொல்கிறது அவங்க கேட்டாகணுன்னு இருக்கக்கூடாது. பெயிண்டிங் கிளாஸ் போயே தேரணும், அப்படி கிடையாது. அவங்களுக்கு வேறு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு இருக்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு நீங்கள் கன்வின்ஸ் ஆகிக்கணும். ரைட்? டோன்ட் கம்பேர் வித் அதர் பேரண்ட்ஸ், பட் see your children as a blossoming flower. ஃப்ளவர் ஒரு ஃப்ளவர் இன்னொரு ஃப்ளவரோட கம்பேர் பண்ணிக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராபப் என்னென்னா, ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியர் வேர் த பிளான்ட் க்ரோஸ், ஸோ த ஃப்ளவர் இஸ் கம்மிங் அட் த ரைட் டைம். அது சரியாக வந்துடும். யூ டோன்ட் நீட் டு ஃபிக்ஸ் த ஃப்ளவர் ஃபைனலி. ஒரு பிளான்ட் வளருது, அதில் வந்த ஃப்ளவர் சரியில்லை அப்படின்னா ஃப்ளவர் போய் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. அந்த பிளான்ட் வளர்கிற சூழ்நிலை, அட்மாஸ்பியர், அது மாதிரி தான் ஒரு குழந்தை வந்து ஒரு பூவாக நம்ம பார்க்குறேன் அப்படின்னா, அதோடைய செடிகளாக இருக்கிறது வந்து நம்ம பேரண்ட்ஸ்னால்,
அட்மாஸ்பியர் வந்துட்டு நம்ம சொசைட்டி நம்ம வேர்ல்டு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அட்மாஸ்பியரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் உலகத்தை மாற்ற சொல்ல. இந்த இடத்துல பேரண்ட்ஸுக்கு அந்த ரியலைசேஷன் தேவை. உலகத்தை மாற்ற முடியாது. பட் நம்ம குழந்தைக்கான விஷயங்களை கிளியராக இருக்க முடியும். பேரண்டிங்கில் வந்து கிளியராக இருக்க முடியும். ஏன்னா அகெயின் பேரண்டிங் இஸ் அ ஸ்கில். இட் இஸ் நாட் தட் வி ஆர் கிஃப்டட் வித். இட்ஸ் நாட் சம்திங் லைக் அ டெஸ்டினி. இட்ஸ் நாட் அ ஃபீலிங். இட் இஸ் அ ஸ்கில் which means you can enhance, which means you can share it with others, which means you can nurture this in somebody else actually. அதுதான் ஓம் சுவாமி நமக்கு பண்ணிட்டு இருக்காரு by giving this book actually. ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு முடிஞ்சது. இதோட வேர் ஐடென்டிட்டி கேபிட்டல் வந்துட்டு ஸ்டார்ட் சூன்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காரு. நான் கொஞ்சம் லேட்டு தான் என்னோட பையனுக்கு. பட் என் பொண்ணு வந்து 1 year old. அவளுக்கு நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணணும்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்சர் இருக்குது. அதில் ஒரு பையன் ஒரு அம்மா இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நோ ஜானி cannot come out and play. Danny is on the death row. ஓகே, டேனி வந்து விளையாட வர முடியாது. ஹீஸ் ஆன் த டெத் ரோன்னு சொல்கிறாங்க. சம்திங் லேயர்டு மீனிங் இருக்குது, எனக்கு புரியலை. மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல பார்க்குறேன். இல்லைனா ஃபைனலாக ஒரு வீடியோ போடுறேன் சம்மரி மாதிரி, வேர் we talk about multiple things like பேசுவோம். ஸோ 83 pages கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து a sense of reality. let them earn. வாவ், ப்ராபப்ளி எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு வச்சுக்கலாம். இன்னும் நான் படிக்கல. பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது நான் as I make the videos along, I read along actually. I don't read it in advance. ஏன்னா அது எனக்கு வந்து ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிடும். I will do ஒரு ப்ரீ ஆக்குப்பைடு கமெண்ட்ரி. Thanks for being very tolerant and very attentive. And as I said in the beginning of the video, நம்மளுடைய நோக்கம் ரொம்ப சிம்பிள். Between parents, we should clarify each other, help each other, motivate each other, comfort each other, pacify each other, and set on a journey that is so heartfelt and so rewarding for us also as a parent finally. ஏன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நமக்கான சில விஷயங்களை நம்ம சரியாக பார்க்கணும், பேலன்ஸ் பண்ணி. இதை சரி பண்ணிட்டோம்னா, லைக் இந்த சில்ட்ரன் அப்ரிங்கிங்கில் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாகவும் கிளியராகவும் இருந்துட்டோம்னா நமக்கான டைம்ங்கிறது அதுவாக ஒதுங்கிக்கும். அதுக்கப்புறமா அந்த கிளாரிட்டி கிடச்சிரும். அதை அடுத்த சீரீஸில் நம்ம பார்த்துக்குவோம். தேங்க்யூ கைஸ், கேட்ச் யூ லேட்டர்.